50 பைனால ஒரு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள். பிளாஸ்டிக் தொட்டி அப்படி பண்ண முடியாது, சிமெண்ட் தொட்டி அப்படி பண்ண முடியாது. ஸோ ஹேண்ட்லிங் ஈஸி. அடுத்த விஷயம், நீங்கள் எந்த தொட்டியாக இருந்தாலும் மண்ணு காஞ்சி போச்சுன்னா குத்தி எடுத்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ இதில் கீழே போட்டு மிதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக மண் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஹேண்ட்லிங் ஈஸிங்கிறதுனால தான் இந்த பேக்ஸ் வந்து ப்ராப்ளமாக தவிர இந்த பேக்குனால நமக்கு செடிக்கும் எந்த இதுவும் கிடையாதுங்க. சரிங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கு, மண், சிமெண்ட் தொட்டி எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை பாலித்தீன் கவருங்க, வீட்டில் உடஞ்சி போன பெரிய பக்கெட்டு, பேரலு, ட்ரம்மு, நெல் வேக வைக்கிற கொப்பரை, தாளிக்கிற வடசட்டி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. ஒரு கீரை செடிகள் வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 இன்ச், இதான் 3 இன்ச்சுங்க. நல்ல மண் இருந்ததுனால் 3 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டெய்னர்னு சொல்லிடலாம்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு பொருளை எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே மண் போட்டு வளர்த்த முடியும். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம், கொஞ்சம் என்ன பண்ண இருக்குன்னா மினிமம் 6 இன்ச்சுங்க. இந்த விரல் மாதிரி 2 அரை அடி அளவுக்கு உயரம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்டெய்னரில் போட்டு வளர்த்தலாம். காய்கறி செடிகளுக்கு குறைஞ்சபட்சம் 1 அடிக்கு 1 அடியாவது இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தக்காளி, மிளகா, கத்திரிலாங்க எந்த ஒரு தொட்டி எடுத்தாலும் க்ரோ பேக் எடுத்தாலும் 1 அடிக்கு 1 அடி இடம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பழச்செடிகள் கொண்டு போறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா பழத்துக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சை எல்லாம் ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி மாதிரி பைகள்லேயே கூட வந்துடும். பெரிய மரங்கள், வாழை மரம், பப்பாளி, இந்த மாதிரி மரங்களுக்கு 2 அடிக்கு 2 அடி இருக்கக்கூடிய க்ரோ பேக்ஸுங்க. கீழே கூட பார்த்தேன் க்ரோ பேக்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த க்ரோ பேக்ஸ்லையும் நீங்கள் வளர்த்த முடியும். இந்த க்ரோ பேக்ஸில் 2 விதமாக இருக்குது. அந்த ஆர்கனைசர் எனக்கு யாருன்னு தெரியலைங்க. அந்த க்ரோ பேக்கில் வந்து 2 விதமான க்ரோ பேக்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட இந்த க்ரோ பேக்ஸ் பார்த்தேன். இன்னொரு க்ரோ பேக் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டுங்க. இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் இருக்கான்னு தெரியல. இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியான க்ரோ பேக், LDPன்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி பாலிஎத்திலன்னு சொல்லுவாங்க. பாலித்தீனில் வரும். அந்த க்ரோ பேக் ஒரு 4-5 வருஷத்துக்கு வரும்னா இந்த க்ரோ பேக் ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு வரும். பட் நீங்கள் தூக்கி போட்டு மாற்றிக்கலாம். அது 60 ரூபா வந்துச்சுன்னா இது 15 ரூபா 20 ரூபா தான் வரும். ஸோ காஸ்ட் வைஸ் கம்மிங்கிறதுனால இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க ட்ரஃப்ஸுங்க. இதுதான் ப்ரொஃபஷனல் சிஸ்டம். இஸ்ரேல் தான் சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சரில் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தானுங்க. ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட அது எவ்வளோ அழகாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய சிஸ்டம் இது. இதெல்லாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மாடியில் நீட்டாக இருக்கணும்னா இந்த ட்ரஃப் சிஸ்டம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க காயர் பாட்ஸுங்க. இன்னைக்கு வீட்டில் எத்தனை பேர் ஆர்கிட் வச்சிருக்கீங்க, ஆந்தூரியம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது வச்சிருக்கீங்களா ஆர்கிட், ஆந்தூரியம்? அது வழக்கமாக கல்யாணத்தில் அந்த அழகுக்காக வைக்கக்கூடிய பூக்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க, ஒன்றும் பெருசாக வேண்டியது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி காயர் பாட்ஸில் வச்சுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதுமானது. நெக்ஸ்ட்டுங்க பிளாஸ்டிக் தொட்டிகள். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ், உங்களோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக நான் காமிக்கிறேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டுங்க ரைட்டுங்க. எனக்கு இடமே எங்கேயுமே இல்லைங்க. என் ஜன்னலில் வெளிச்சம் மட்டும்தான் வருதுன்னா ஜன்னலில் வெளிச்சம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் கார்டன் போடுங்க. உங்கள் காம்பவுண்ட் வால் இருக்கும், உங்கள் செவர் இருக்கும், பால்கனியில் ஸ்பேஸ் இருக்கும், எங்கெல்லாம் இடம் இருக்கோ கேட் இருக்கும், கேட்டில் கூட தொங்க விடலாங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஒவ்வொரு பேனலாக வரும். ஸோ இந்த மாதிரி பேனல்ஸ் போட்டு நீங்கள் வளர்த்த ஆரம்பிக்கலாம். ஆர்னமெண்டல் பிளான்ஸ் நிறைய வைக்கலாம். காய்கறி செடிகள்னு பார்த்தா கீரைகள் தான் வைக்க முடியுங்க. புதினா, கொத்தமல்லி, பாலக்கீரை, சிறுகீரை கூட போடலாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இன்னொன்று உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். டவுனில் நிறைய பேர் இருப்பீங்க, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை. டவுனில் இருக்கிறவங்க எத்தனை பேர் காலையில் போய் ஐயோ கொத்தமல்லி தலை இல்லையே போய் வாங்கிட்டு வரணுமே, புதினா 2 இல்லை பச்சை மிளகா 1 கூட இல்லையோ 2 மிளகா இருந்தால் நல்லா இருக்குமே எத்தனை பேர் அனுப்பிச்சிடுவீங்க. நான் முதல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது ஒரு பெரிய டார்ச்சராகவே இருக்கும் வீட்லிங்க. இது என்னடா காலையில் எந்திரிச்சு நான் இதுக்காக சட்டை எல்லாம் மாற்றிட்டு வெளியே போகணுமே. டவுனுக்குள்ளே இருக்கிறோம், அதுவும் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறோம், நம்ம மாற்றிட்டு போகணுமேனு மாற்றிட்டுலாம் போவேன். இப்போல்லாம் அது பழக்கம் இல்லை. கொத்தமல்லி தலை வேணுமா ஒரே நிமிஷம் மேலே போனால் பறிச்சுட்டு வந்துடலாம். மிளகா 2 வேணுமா பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அந்த இதுவும் மாறி போச்சு, நீயே போய் பறிச்சுட்டு அப்படின்றதுங்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி மாறிடுங்க. அந்த மாதிரி நம்ம கிச்சனில் வச்சிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஒரு கொத்தமல்லி உடனே கட் பண்ணி கொண்டாந்து ரசத்தில் போடுறோம். அதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்ச கொத்தமல்லி தலை எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட்டுங்க டவர் கார்டனுங்க. எனக்கு இருக்கிற இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுக்குமாடி. ஸோ டவர் மாதிரி வச்சுட்டு இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வச்சுக்க முடியும். இது முக்கியமாக ஸ்ட்ராபெரி வளர்த்துறதுக்காக வரக்கூடிய தொட்டி. பட் இதில் கீரைகளோ காய்கறிகளோ வளர்த்திக்க முடியும். நெக்ஸ்ட்டுங்க இது அமேசானில் கிடைக்குதுங்க. நீங்கள் ஜன்னலை திறந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜன்னலை திறந்தீங்கன்னா தொட்டி வாலி மாதிரி இப்படி இதாகிக்கும். சாத்துனீங்கனாலும் மேலே வந்துக்கும். வீட்டை டெக்கரேட் பண்ண மாதிரி ஆயிரும். நமக்கு வேணுங்கிற காய்கறிகளோ கீரைகளோ அதில் போட்டுக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டுங்க உட் பாட்ஸுங்க. இதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்ட பாட்ஸ். நெக்ஸ்ட்டுங்க இது நம்ம பால்கனியில் போகிறோம் இல்லைங்களா, ரெய்லர்ஸில் அந்த மாதிரி இதில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ இல்லை காம்பவுண்டில் கேட்டு மேலே எந்த இடத்துல வேணுமோ நம்ம சொருவி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க பழைய டப்பா நம்ம வீட்டில் கண்டிப்பாக நிறையா இருக்கும். பேட்டரி கேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க ஹேங்கிங் பாட்ஸுங்க. ஜன்னலில் சும்மா நிற்கிறத விட 2 செடியோட பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் டப்பா நிறைய பேர்த்துல இருக்கும், நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதை அறுத்துட்டு வைங்க. நெக்ஸ்ட்டுங்க டயரு, ஷூவு, ரேடியோ, பழைய டப்பா, பார்சல் வந்த பெட்டி. நெக்ஸ்ட்டுங்க உடஞ்சி போன பொம்மை. நெக்ஸ்ட்டுங்க கிச்சனில் உடஞ்சி போன ட்ரே, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்,
வேஸ்ட் பேப்பர் கப். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வேஸ்ட் பேப்பர் கப்ல என்னன்னா நாத்து போட்டு வைக்கலாம். முட்டை ஓடு இருந்தனா நாத்து போட்டு வைக்கலாம். ஒரு 15-20 நாளைக்கு அந்த விதை முளைச்சு வர வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். உங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்குதோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, பழைய காரு சரிங்களா, இல்ல வீட்டுக்காரரு அவர்லாம் இருந்தா வேலைக்கு யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. ரைட், ஒரு சின்ன கதையோட ரொம்ப நேரம் ஆச்சு இல்லைங்களா? எல்லாரும் கடைசி வரை காது கேட்குதுங்களா? கேட்குது இல்லைங்களா? நான் மட்டும் இது கேட்காமே பேசிட்டு இருக்க கூடாதுங்க. ஒரு சும்மா ஒரு ஃபன்னியான ஒரு கதைங்க, சும்மா ஒரு சிரிக்கணுங்கிறதுக்காக. ஒரு பையனுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது. கல்யாணம்னையும் பக்கத்து வீட்டுக்காரன் பொறாம பிடிச்சவன் சொல்லியிருக்கிறான், தம்பி நீ ஏமாந்து போயிட்ட. ஏன்டா என்னடாச்சு அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி உனக்கு பார்த்த பொண்ணு செவிடு, நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்லணும்னு, செவிடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனுக்கு பக்குன்னு போச்சு. ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் பழி வாங்கிட்டான்னு. சரி செக் பண்ணிடணுன்ட்டு வாசல்கிட்ட போய் நின்ட்டு, மல்லிகா இன்னைக்கு என்ன சாம்பார்? சத்தத்தையே காணா. காது கேட்கலன்னு சொல்லிட்டாங்களே, சத்தத்தையே காணா. ரைட், முடிவு பண்ணிட்டான். சரி கொஞ்சமாவது கேட்குதான்னு போய் ஹாலில் இருந்து, மல்லிகா இன்னைக்கு என்ன சாம்பார்? சத்தத்தையே காணா. மறுபடியும் கிச்சனுக்குள்ளேயே போய் கொஞ்சமாவது கேட்குதான்னு பார்க்கலான்னு காது ஓரமா போய், மல்லிகா இன்னைக்கு என்ன சாம்பார்? பொண்ணு ஒன்றும் பண்ணல, மெதுவாக அப்படி திரும்பி பார்த்துருக்குது. 3வது தடவையா சொல்றேன், முருங்கக்காய் சாம்பார் அப்படின்னு இருக்குது. இவனுக்கு தான் காது கேட்கல, அந்த பொண்ணு காது கேட்கல. இவன் போய் செக் பண்ண போயிருக்கான். அந்த மாதிரி கடைசியில் கேட்காம நான் மட்டும் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாமக்கல் ஆடியன்ஸ் ரொம்ப நல்ல ஆடியன்ஸுங்க. என்னன்னா வெளியூருக்கு நிறைய போவோம், ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம ஊரில் இவ்வளோ பேர், அதுவும் விவசாயத்தில், இயற்கை விவசாயத்தில் ஆர்வமாக இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. நெக்ஸ்ட்டுங்க, எல்லா தொட்டியும் எடுத்துகிட்டு இல்லைங்களா? நீங்கள் உடஞ்சி போன பக்கெட்ல இருந்து, பிளாஸ்டிக்ல இருந்து, சிமெண்ட்ல இருந்து எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா, ஆப்ஷன். அடுத்ததுல என்ன பண்ணணுங்கிறதா முக்கியமான விஷயம். அதில் கண்டிப்பாக ஓட்ட போடணும். கீழே ட்ரெயின் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி வடிஞ்சு கீழே போயிடணும், இல்லைன்னா அழுகி போயிடும். ரைட்டுங்களா? நாம் எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணுமோ, ஒரு வேலைக்கு அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு மேலே சாப்பிட முடியாதோ, அந்த செடி வேணுங்கிற தண்ணி தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே இருந்தால் செடி அழுகி போயிடும். செடிக்கு தண்ணி முக்கியம், இல்லைனாலும் செத்து போயிடும், இருந்தாலும் செத்து போயிடும். அதான் விஷயம். நான் முதல்ல அக்ரி பிஸ்னஸ்க்குள்ளே வந்தப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப ரொம்ப நல்ல பிஸ்னஸ்க்கு வந்திருக்கிற, ஏங்க அப்படின்னு. செடி செத்து போனா 1000 காரணம் சொல்லலாம். என்னங்க சொல்றது, விவசாயிக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம், என்னங்க சொல்றது அப்படின்னா, கேட்டா சொல்லு, மழை பெய்யல செடி காஞ்சி போச்சுன்னு சொல்லு. மழை தான் பெஞ்சது, மழை பெஞ்சது அதனால தான் காஞ்சி போச்சுன்னு சொல்லு. எதை வேணாலும் விவசாயத்தில் சொல்ல முடியும். காத்து இல்லை அதனால பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லு, காத்து அதிகமா இருக்கு பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லு, எதை வேணாலும் விவசாயத்தில் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இதுங்க. தண்ணி செடிக்கு வேணும், ஆனா அளவா வேணும், அதுதான் முக்கியம். ஸோ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் முக்கியம். பெரிய இதுக்கு முன்னாடி இருக்குது வாங்களேன், இந்த மாதிரி தொட்டிகள் வாங்குறப்ப பெரிய பெரிய ஓட்டைகள் இருந்ததுனால், நெக்ஸ்ட்டுங்க, இந்த மாதிரி ஜல்லியோ அல்ல இந்த கொசுவலையோ ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே மண் போட்டிங்கன்னா மண் அரிச்சிட்டு மண் வெளியே போகாது, தண்ணி மட்டும் வடிஞ்சு போகும். அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, இதை ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த பாலித்தீன் கவர்ஸில் வச்சிங்கன்னா மட்டும் கொஞ்ச நாள்ல அந்த பாலித்தீன் கவர் வளைஞ்சு நெளிஞ்சு குலுங்கி அப்படியே என்னாவும் கீழே போயிடும், ஓட்டை அடைச்சிக்கும். ஸோ தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி தேங்கியே நிற்குதுன்னா அந்த ஓட்டை அடைச்சிக்கிச்சுன்னு அர்த்தம். ஒரு குத்தி விட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை வெளியே எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, இந்த ட்ரெயின் மேட் சிஸ்டம் மாடியில் அப்படியே வச்சிங்கன்னா அந்த மாதிரி அடியில் வேர் போகும். சரிங்களா? ஸோ எப்பவுமே தொட்டிகளை அந்த பைகளை ஒரு 2 மாசத்துக்கு ஒரு இருக்கும் ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நிறுத்தி வச்சுக்கணும், தள்ளி வச்சுக்கணும், அடியில் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, அதனால இந்த மாதிரி ட்ரெயின் மேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேட் 1 இன்ச் உயரத்தில் இருக்கும், நிறைய கேப் இருக்கும். ஸோ சீக்கிரம் இந்த தண்ணியை உலர்த்திக்கிட்டே இருக்கும். அதனால தாராளமாக இந்த ஒரு மேட் 260 ரூபாய் 300 ரூபாய் வரும், 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்கும். இது ப்ரொஃபஷனலாக மாடியில் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணணும். பண்ணுறவங்க பண்ணலாம். இல்லை சார் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட், இந்த கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்றது 2 இருக்கு, பாலி ஹவுஸ், ஷேடட் ஹவுஸ். பாலி ஹவுஸ் நமக்கு வேண்டியதில்லை, கேரளா அந்தமான்ல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்க கிளைமேட் வருஷத்துக்கு 10 மாதம் மழை பெய்யும். ஸோ அதனால அழுகி போயிருக்கனால நம்ம அதை கவர் பண்ணுறோம். நம்ம ஊருக்கு வேண்டியது வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறோம். இது நமக்கு வேண்டியதில்லை. இந்த பாலி ஹவுஸ் எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் நேற்று கூட ஒரு ஏடிஎஸ் பேசிட்டு இருந்தேன், இது யாருமே போட மாட்டேங்கிறாங்க, அலாட்மெண்ட் வந்தாலும் போடவே மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. மேடம் போட்டிருக்கதா இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஊரில் எனக்கு அலாட்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்ல மானியம் கொடுக்கலன்னு சண்டை போடுறப்ப நம்ம ஊரில் கொடுக்குறாங்க, ஆனால் வாங்குறது யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை இருந்ததுங்க. அது பாருங்க, விவசாயிகள் யாராவது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டுங்க. நீங்கள் கல்யாணத்தில் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஜெர்ப்ரா, ஆர்கிட், கார்னேஷன், இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸுமே பாலி ஹவுஸ்குள்ளே தான் வரும். இது இல்லாமல் வெள்ளரிக்கா பார்க்குறீங்க இல்லைங்களா, கருப்பு கலரில் ஒரு வெள்ளரி இருக்கும். ஸோ அது பாலி ஹவுஸ்குள்ளே வர வெள்ளரி. அது இல்லாமல் கேப்சிகம், இந்த கேப்சிகம் குக்கும்பர் தான் அதிகமாக விளையும். இப்போ தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய், கீரைகள் எல்லாமே பாலி ஹவுஸ்குள்ளே போட ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஷேர் நெட் ஹவுஸ்ங்க. அப்படியே நெக்ஸ்ட்டாக போயிட்டுருங்க. இது பாருங்க, பசுமை குடில் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லையும் போட்டிருக்கிறதுங்க. ஒரு 20 ஃபோட்டோ இருக்கும், வரிசையாக காமிங்க. இது மாடியில் எதுக்காக போடணும்னா ஒரு லாஜிக் இருக்குங்க, சம்மந்தமெல்லாம் போட சொல்ல மாட்டோம்.
வழக்கமாக தரையில் செடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் ஒரு இடத்துல அடிக்கும், செடி கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த மண்ணில் வெயிலே உழுவாதுங்க. ஸோ சீக்கிரம் வந்து மண் உலர்ந்து போகாது, காற்றும் பெருசாக அடிக்காது. ஆனால் நீங்கள் ஒரு மாடி மேலே வைக்கிறப்போ ஒரு பையில செடி வைக்கிறீங்க, ஒரு தொட்டியில் வைக்கிறீங்கன்னா மேலே ப்ளஸ் 4 சைடு 5 சைடு வெயில் அடிக்கும், காற்று அடிக்கும், சீக்கிரமாக உணர்ந்து போயிடும். அதனால ஷேட் நெட் ஹவுஸ் பசுமை வளைக்குடில் போட சொல்கிறோம். செடிகளுக்கு தகுந்த மாதிரி 35லேருந்து 50-90% அந்த அந்த ஷேட்ஸ் இருக்கக்கூடிய நெட்டுங்க. என்ன செடிகளோ அதுக்கு தகுந்த மாதிரி நெட்ஸ் நம்ம போடுவோம். ரொம்ப லோ காஸ்ட்ல இந்த மாதிரி போட்டு கதவுலாம் வைக்காம அப்படி உரிச்சிட்டு போகிற மாதிரி வச்சிங்கனாலும் ஒரு 12,000 ரூபாலேருந்து 16,000 ரூபா வரைக்கும் இது ஒரு 100 சதுரடி 10 அடிக்கு 10 அடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சம்மர் முடிஞ்சிருச்சு, அடுத்த சம்மருக்கு ஏசி போடுவோம் இல்லைங்களா? ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு ரூம் ஏசி போட்டால் இன்றைக்கெலாம் 30,000 ரூபா ஆகும். ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணால் இந்த மாதிரி ஒரு பசுமை குடில் போட்டுக்கலாம். கரண்ட் பில் கிடையாது, காய்கறிகள் வாங்கிக்கலாம், நமக்கு வேலை செஞ்சுக்கலாம். சரிங்களா? நாமளே போய் நமக்கு வந்து என்ன சொல்றதுங்க, நான் வேலையே செய்யறது இல்லைங்க, எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஸோ நாம ஆக்டிவா இருக்கலாம். பிரிஸ்க் காலையில் போய் தண்ணி ஊற்றலாம், ஒரு 5 நிமிஷம் நடக்கலாம், வரலாம், போகலாம், சாயந்தரம் அதுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். நல்ல ஆக்சிஜன் வெளியே கிடைக்கிறது இல்லை. ஸோ செடிகளுக்கு நடுவில் உட்காந்தீங்கன்னா நல்ல ஆக்சிஜன் இருக்கும். மேலே ஒரு ஃபேமிலி டின்னர் வாரத்துக்கு ஒரு தடவை வைங்க, செடிகளுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஆக்சிஜனோட சாப்பிட்டு பழகுங்க. நெக்ஸ்ட்டுங்க இதெல்லாம் அக்ரிகல்ச்சருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது ஷேடட் ஹவுஸ் வேணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிறதுக்காக. கமர்ஷியலாக போகிறவங்க ஆர்கானிக்கில் தாராளமாக கீரைகள் ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறிகளாக போகலாம். நெக்ஸ்ட்டுங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்ததுங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கறதுக்காக காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டுங்க கீரை தான் வந்து கமர்ஷியலாக ஆரம்பத்தில் எடுக்க வேண்டிய ஸ்டெப். அப்படின்னா கீரைகளை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் காய்கறிகளுக்கு நீங்கள் மாறிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணி வெளியே விற்கணும், லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போகலாம். நெக்ஸ்ட்டுங்க இது நெட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தவிர இதெல்லாம் நம்மளோட ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டுங்க எல்லாமே ரெடிங்க. இப்போ என்ன பண்ணோம், அந்த தொட்டிக்குள்ளே என்ன போட்டால் வரும். நிறைய பேர் சொல்லுவீங்க நான் பண்ணியிருக்கிறேன், வரவே இல்லை அப்படிங்கிறது. இதுதான் முக்கியமான கட்டங்க. செம்மண், நல்ல செம்மண் இருக்கிற நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது, செம்மண் நல்ல மண் கிடைக்கும். இதே கோயம்புத்தூர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா செம்மண் இருக்கும், ஆனால் களிமண்ணுடைய தன்மையில் இருக்கும். சிவப்பு கலரில் இருக்கும், ஆனால் களிமண் மாதிரி இருக்கும். களிமண்ணுக்கு செம்மண்ணுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தண்ணியை தேக்கி வச்சுட்டு விடாமையே இருந்ததுன்னா அது களிமண்ணுங்க. செடிகளை அழுக வச்சிரும். அதுலேயும் வந்து நீங்கள் மிளகா போடலாம், கத்திரி போடலாம், ஸ்வீட் கார்ன் கூட போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் போடலாம், ஒரு வெங்காயம் கூட போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கிராப் வைக்கலாம். தண்ணியை ரொம்ப அளவாக விட்டுக்கணும் களிமண்ணாக இருந்ததுனால். ப்ரிஃபரபிளி செம்மண், இல்லைனாலும் வெளியே இருந்து வாங்கிக்கலாங்க. ஒன்று. அடுத்தது தேங்காய் நார் தூள் கீழே இருக்குங்க, கீழே கூட நான் பார்த்து இருக்கு. இந்த தேங்காய் நார் தூளில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்குங்க. நான் அதை வந்து சொல்லிதான் ஆகணும். என்னன்னா எல்லாருமே வந்து இந்த கட்டியாக இருக்கும், நம்ம வாங்குறோம். இந்த காயற்பி எங்கே போகுதுன்னா இஸ்ரேல் மாதிரி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். இதில் லோ ஈஸி ஹை ஈஸின்னு இருக்குங்க. ஹை ஈஸிங்கிறது அப்படியே வாங்கி அடிக்கிறது. அதில் போட்டிங்கன்னா செடி முளைச்சி வந்து நின்று போயிருங்க, அதுக்கு மேலே வளராது. லோ ஈஸின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட, அதாவது வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த காரத்தன்மை குறையிற வரைக்கும் கழுவியதை அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி பிரிக் அடிப்பாங்க. ஃபுல் ஆர்கானிக் தாங்க. இதில் ஒன்று ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, காய வச்சு மறுபடியும் உலர வச்சு பிரிக் அடிக்கிறதுங்க. அந்த லோ ஈஸி காயற்பது கொஞ்சம் விலை அதிகம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேருக்கு தெரியாமையே ஹை ஈஸி விற்கிறாங்க. நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் லோ ஈஸியான்னு மட்டும் தரவா செக் பண்ணிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். அல்லது டீகம்போஸ்ட் காயற்பத்துங்க. டீகம்போஸ்ட்டுங்கிறது மக்க வச்ச தேங்காய் நார் தூள், நல்லா கருப்பாக இருக்கும், பிடிச்சிங்கன்னா மண் மாதிரியே வரும். மண்ணோடைய தன்மைகள் அதையும் அதில் வந்துருங்க. வெறும் காயற்பத்தில் மண்ணோட தன்மைகள் எதுவும் இருக்காது, சும்மா ஒரு மீடியம், தண்ணி இழுத்து பிடிச்சிக்கும், மண்ணை இறுகாம பார்த்துக்கும். இந்த விஷயத்த மட்டும் தான் அது பண்ணுங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டுங்க அதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தூள் தூளாக வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 5 தொட்டியில் செடிகள் வைக்க போறீங்கனால் 2 தொட்டி மண், 2 தொட்டி இந்த மாதிரி இந்த லூஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் 2 தொட்டி காயற்பத்து, 1 தொட்டி மண்புழு உரம் அல்லது தொழு உரம், சாணி குப்பைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நல்லா மக்குனதுக்கு அப்புறம் பச்சை சாணியை போட்டுறாதீங்க, நல்லா மக்கின சாணி குப்பை 1. சாணி குப்பை இல்லாதவங்க மட்டும் மண்புழு உரம், அது கூட அரை பை அளவுக்கு, அரை தொட்டி அளவுக்கு போட்டால் போதுங்க. 2:2:1, 2:2 1ங்கிற சதவீதத்தில் மண், தேங்காய் நார் தூள் லூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீ. ஏன்னா ஒரு 5 கிலோ கட்டி வாங்கினீங்கன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை விட ஒரு 4 மடங்கு பெருசாகும். அந்த பெருசானதுக்கு அப்புறம் தூளானதுக்கப்புறம் அது 2 மடங்கு, மண் 2 மடங்கு, 1 மடங்கு தொழு உரம். நீங்கள் தொழு உரத்தை தேவைப்பட்டால் 2 மடங்காக கூட போடலாம். அதுக்கு பதிலாக செடி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் மண்புழு உரத்தை மேலாக போட்டு வரலாம். இப்படியும் பண்ண முடியுங்க. சரிங்களா? இதுதான் ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ். இல்லைங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காயற்பத்திலேயே போறேன்னா போகலாம். அதுக்கான கெமிக்கல்ஸ் நிறைய கடைகள் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன், இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். நீங்க வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேங்க, மண்ணெல்லாம் கஷ்டங்கன்னா அப்படி பண்ணுங்க. பட் ஆர்கானிக்கா பண்ணுங்கிறவங்களுக்கு இதுதான் மெத்தட்ங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க இதோட சேர்த்து சில விஷயங்கள் ஆட் பண்ணலாம். பட் இதுவே போதுமானதுங்க. என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னா சூடோமோனஸ்ங்க, ட்ரைகோடெர்மா வெரிட்டி, வேம்ங்க, பாஸ்போபாக்டீரியா,
இதெல்லாம் பண்ணலாம். பட் இதெல்லாம் நான் எங்கே வாங்குவேன் நீங்கள் கோயம்புத்தூர்ல கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வாங்கலான்ட்டுங்க, யூனிவர்சிட்டியில் வாங்கலாம். பட் இங்கே எனக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியாது. பட் கடைகளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில உரக்கடைகளில் கிடைக்குது. இது எல்லாமே ஆர்கானிக் தாங்க. நீங்கள் எல்லாம் பாக்டீரியாஸ் ஃபங்கிசைட்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க பரவாயில்ல, அதை விட்டுட்டு நாம் பாட்டுக்கு இதை பண்ணலாம். கொஞ்சமாக இவ்வளோ வேப்ப முன்னாக்கு இருந்ததுன்னா வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு இவ்வளோ எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. இனிஷியலாக அதுவே போதுமானது. அடுத்ததுங்க எல்லாம் ரெடி. இப்போ அடுத்தது நாற்று நடணும் இல்லைங்களா? தக்காளி, கத்திரி, மிளகா இது மூணுமே கண்டிப்பாக நாற்று விட்டு தான் எடுத்து நடணும். இதில் மாற்றமே இல்லைங்க. சரிங்களா? நார்மலாக காய்க்கிறத விட அதிகமாகவும் காய்க்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நடணும் நீங்கள். அதான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆழமாக நடுறப்ப அதுக்கான சப்போர்ட்டும் கிடைக்கும். செடி மடங்கி கீழே விழுவாது, சாஞ்சி போய் விழுவாதுங்க அதுக்காக. சரிங்களா? அதுக்கு ப்ரோட்ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய குளித்தட்டு முறை. இதுக்கு முன்னாடிலாம் மேட்டுப்பாத்தி முறையில் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த இதில் சீட்லிங் ட்ரேயில் வந்து தேங்காய் நாரும் ஏதாவது ஒரு உரமும் கலந்து நிரப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கொஞ்சம் ஒரு கால்வாசி குழியை காலி பண்ணிட்டு ஒவ்வொரு விதை போட்டிங்கன்னா போதும். இந்த ஒவ்வொரு விதை போடுறதுக்கான காரணம் என்னன்னா ஃப்ரீயாக அது வளரும். நீங்கள் மேட்டுப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா விதையை அப்படியே போடுவோம், எல்லாம் போட்டியில் வளர்ந்துட்டு இருக்கும், பிடுங்குறப்ப வேர் கட் ஆகும். நெக்ஸ்ட்டுங்க இதில் வந்து வேர் கட் ஆகாது. அந்த மண் போட்டு மேலே மண் போட்டு மூடினதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 நாளைக்கு பாலித்தீன் கவர் இருந்தால் ஒரு அடி கேப் விட்டு மூடி வைங்க. சீக்கிரமாக செடி முளைச்சி வந்துடும். என்ன கான்செப்ட்னு வேற யாராவது சொல்லுங்க பாருங்களேன். வீட்டில் பச்சை பயிர் முளைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி ஈஸியான ஸ்பீடாக வர்றதுக்கு யாராவது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊற வச்சு துணியில் கட்டுவோம். துணியில் ஹாட் பேக், துணியில் கட்டுறது ஒரு விதம். ஹாட் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக முளை வந்துடும். அதே மாதிரி நம்ம பாலித்தீன் கவர் போட்டு ஃபுல்லாக ஏர் டைட்டாக மூடுறப்ப 4 நாள் மூடி வைக்கிறப்ப முளை சீக்கிரமாக வந்துடும். எல்லா செடியும் ஒரே மாதிரி முளைச்சிரும். அந்த டெக்னிக் தான் இது இல்லைங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொரு நாற்றையும் எடுத்திங்கன்னா அந்த வேர் கட் ஆகாமல் அழகாக வந்துடும். ஸோ செடி நட்ட உடனே வாடி போகாது, உடனே தலைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க தக்காளி, மிளகா, கத்திரி இது மூணுக்கும் இதே சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. மற்றது எல்லாமே நெக்ஸ்ட்டுங்க நேரடி விதைப்பு முறைன்னு சொல்லுவோம். நேராக விதையை போடலாம். என்னெல்லாம் போடலன்னா அவரைக்காய், கொத்தவரை எழுதுறவங்க எழுதிக்கலாங்க. தக்காளி, மிளகா, கத்திரி மட்டும் நாற்று விட்டு எடுத்து நடணும். நேரடியாக விதைக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு பார்த்தா மீதி எல்லாமே நேரடியாக விதைச்சிக்கலாங்கன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா கூடங்க. அவரைக்காய் நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடி பையை வச்சு நான் கணக்கு சொல்கிறேங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி பை வாங்கினீங்கன்னா 2 அவரை செடி போடலாம் ஒரு பையில். நெக்ஸ்ட்டுங்க தக்காளி, மிளகா, கத்திரி ஒவ்வொன்று தான் போடணும். சரிங்களா? கொத்தவரை போட்டிங்கன்னா ஒரு 4 செடி போடலாம். இது பாலக்கீரைங்க. பாலக்கீரை இது எல்லாமே அளவு தாங்க, இவ்வளவு போடலாம். பாலக்கீரை நீங்கள் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க புதினா. நீங்கள் புதினா வாங்குற கட்டிங்ஸை வச்சிங்கன்னாவே போதும். முதல்ல ஒரு 40-50 நாளில் கட் பண்ணுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் புதினா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். உரம் மட்டும் அப்பப்போ நடுவில் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க கீரைகள் அப்படி தாங்க. தண்டுக்கீரை, சுக்கிட்டி கீரை, அந்த மிளகு தக்காளி கீரைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? மிளவா தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைகள், பாலக்கீரை, வல்லாரை எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு இருக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை இதெல்லாமே வந்து ஒரு தடவை நாற்று விதை போட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே பிடுங்கிட்டு அடுத்தருக்கு விதை போட்டுக்கலாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எனக்கு ஆர்வம் இருக்குது, முதல்ல வருமானு தெரியலன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு போங்க, போயிட்டு வெந்தயம் இவ்வளோ விடுங்க, எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நாளைக்கு காலையில் தண்ணியை வடிச்சிட்டு மண் எங்கேயாவது இருந்ததுன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு மண்ணை ஓரமாக ஒதுக்கிட்டு வெந்தயத்தை தெளிச்சு விட்டுட்டு மண்ணை போட்டு மூடி நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. 20 to 25 நாளில் உங்களுக்கு வெந்தயக்கீரை வந்துடும். கடையில் வாங்குற மாதிரி இவ்வளோ பெருசெல்லாம் வராது. அதுக்கு NPK போடணும், டிச் தண்ணி விடணும், நிறைய வேலைகள் இருக்குது. சரிங்களா? நாம் வீட்டில் வர்றது ஒரு விரல்ஸோடு வந்துச்சுன்னா பெரிய விஷயம், அவ்வளோதான் வருங்க. அந்த மாதிரி அதான் ஆர்கானிக்ங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கமர்ஷியலாக போகிறவங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எழுதி கொடுப்போம். இதெல்லாம் போடுங்க, 15 நாளில் வர கீரை 10 நாளில் வந்துடும். அதை விட பெருசாக இருக்கும், சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் சந்தைக்கு கொண்டு போனால் வாடி போயிருதுங்க அப்படின்னு ஒரு விவசாயி கேட்குறப்ப நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு 2 கெமிக்கல் எழுதி கொடுப்போம். இதில் நினச்சி எடுத்துகிட்டு போவாங்க, 2 நாளைக்கு வாடாது. அவ்வளோதானுங்க. நாங்கள் விவசாயிகளுக்கு துரோகம் செய்பவர்கள் கிடையாது. அதனால நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். சரிங்களா? ஆனால் இங்கே ஆர்கானிக்காக பண்ணுறதுல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பொன்னாங்கண்ணிங்க. பொன்னாங்கண்ணியில் ஒரு நிறைய விதங்கள் இருக்குது. இதில் ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டுங்க ரைட். அடுத்தது மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய செடிகள்ங்க. பீட்ரூட், கேரட், முள்ளங்கி இது எல்லாமே மண்ணுக்கு அடியில் வர்றதுங்க. இது அப்படிதாங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி பை இருக்குன்னா ஒரு 3 இன்ச் மாதிரி, குறைஞ்சபட்சம் 3 இன்ச் மாதிரி விட்டுட்டு ஒரு முள்ளங்கி விதையை, கேரட் விதையை ஊனலாம். பீட்ரூட்டுக்கு 6 இன்ச் வரைக்கும் கேப் விட்டுட்டு ஊனிட்டு அடுத்த ரோ மறுபடியும் ஒரு 1/2 அடி கேப் விட்டு ஊன ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்பேசிங்க. இந்த மாதிரி விட்டு வரப்ப 2.5 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ள காய் வந்துடும். உங்களுக்கு காய் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயே பார்க்கலாம். எல்லா காய்களுமே மேலேயே தெரியும். பீட்ரூட் மட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மண் அணைச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும்.
இது முள்ளங்கிலாம் தானாவே அடியில் போய் வளைஞ்சுக்கும், இடம் இல்லைனாலும் மேலே நின்றுட்டு வளர்ந்துக்கும். 2.5 மாசத்துல நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுங்க நூல்கோல் மண்ணுக்கு மேலே வர்றதுங்க. இது ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய கிராப். நெக்ஸ்ட் கேரட் செடி அப்படிதான் இருக்குங்க, பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. நான் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஈஸியாக வச்சு வளர்த்துறது தான், இங்கே நாமக்கல்லையும் போட்டு வளர்த்துறது தான். சரிங்களா? அதனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் வளர்த்தலாம். இதெல்லாம் நம்ம ஊருக்கு வராதுன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. நெக்ஸ்ட்டுங்க கேரட் பாருங்க, இந்த சைஸ் தான் வருங்க. ஆனால் ஊட்டியில் வர மாதிரி பெருசாக வராது. இந்த சைஸ் வந்தால் போதும் இல்லைங்களா, மருந்து இல்லாமல். ஏன் இந்த காய்கறிகள்லாம் நாமளே வளர்த்தணும்னு சொன்னால் நிறைய நிறைய டெக்னிக் இருக்குங்க. இதில் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. அது என்னன்னா, இப்போ மேலே கத்திரி செடிக்கு மருந்து அடிக்கிறோம், மேலே வர பூச்சி செத்து போயிடுது. மாதுளம் செடிக்கு அடிக்கிறோம், மேலே வரது செத்து போயிடுது. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் அடியில் தான் இருக்குது. அதுக்கு நான் எப்படி பறிச்சா மருந்து வைக்க முடியுங்க? நம்ம ஆளுங்க என்ன யோசிச்சாங்க, மேலே அடிச்சிடலாம், அந்த செடி அதை உறிஞ்சு ஒரு 20 நாளைக்கு வச்சுக்கும். அதுக்கப்புறம் எந்த கிழங்கு, எந்த எலியோ பெருக்கானோ கிழங்க சாப்பிட்டா ஒரு 2-3 நாளில் அதோட லிவரோ கிட்னியோ லங்ஸோ ஃபெயிலியர் ஆகி சிஸ்டமேட்டிக் பெஸ்டிசைட்னு சொல்லுவாங்க, செத்து போயிடும். அதோடைய டைம் பார்த்தீங்கன்னா 1 மாசமாவது மினிமம் கேப் இருக்கணும். இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் கன்சியூம் பண்ணணும். பட் இன்னைக்கு மருந்தடிப்பாரு, 10 நாள் நல்ல ரேட் இருந்ததுன்னா பிடிங்கி அனுப்பிச்சுட்டுருவாரு. ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்றதுக்கு என்ன ஒரு ஏரியா வச்சிருப்பாரு. நாமளே விவசாயத்தில் தானே பண்றோம். ஏன்னா நமக்கு காசு வேணும். ஏற்கனவே நாம சாகிறதுக்கு பதிலாக மற்றவங்க இப்படி யாரும் தப்பு சொல்லல. பட் ஸ்டில் இதுதான் அவங்களுக்கும் தெரியாது. மருந்து அடிச்சா அது 30 நாளைக்கு விடணும்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால அறுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டுங்க அதனால தான் இதெல்லாம் நாமளே போட்டு எடுத்துக்கலாம். முட்டைக்கோசுங்க ரொம்ப சாதாரணமா வருங்க. காலிஃப்ளவர் நெக்ஸ்ட்டுங்க காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வருங்க, தெரியுது இல்லைங்களா? இது எல்லாமே 10 செடி 15 செடி 5 செடி 4 செடின்னு வைக்கிறப்ப பெரிய அளவில் பூச்சிகள் வராது. இந்த காலிஃப்ளவர்ல 2 விதம் இருக்குங்க. ஒன்று 60 நாள்ல பூ வரக்கூடியது, கொஞ்சம் மீடியம் சைஸ் வரும். இன்னொன்று 90 நாள்ல பூ வருது, நல்லா பெரிய சைஸ்ல வரும். எந்த விதை போடுறீங்கன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா பெருசா வருன்னு வெயிட் பண்ணீங்கன்னா பூ அப்புறம் முத்தி போய் விதை வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துங்க. முட்டைக்கோசு ரொம்ப ஈஸியா வரும். ஸ்வீட் கார்ன் ஒரு கப் எவ்வளோ வாங்குறாங்க? 50 ரூபா 100 ரூபா தியேட்டர்ஸ்ல. ஸ்வீட் கார்ன் ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க மாடியில் வளர்த்த முடியும். 2-2.5 மாசத்துல உங்களுக்கு பூட்டை வந்துடும். ஒவ்வொரு செடியிலும் ஒரு பூட்டை பெருசாகவும் அடுத்த பூட்டை சின்னதாகவும் ஒரு 2 பூட்டை வருங்க. ஸோ ரொம்ப ஈஸியா ஸ்வீட் கார்ன். நிறைய பேர் ஸ்வீட் கார்ன் எங்க இருக்குன்னு வருதுன்னா தெரியுமா தெரியுது, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வருது, ஃப்ரீசர்ல இருந்து வருது, அப்படிதான் தெரியுங்க. செடியில இருந்து தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க தண்ணி ஊத்துறதுங்க. ஒரு சின்ன கதையோட மறுபடியுங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, நம்ம ராஜா இல்ல, அனிமல்ஸோட ராஜா. சிங்கம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு வர அந்த மனுஷங்க தொல்லை தாங்க முடியல. நாம போற இடத்துல வீட்டை கட்டிடுறாங்க, நமக்கான சாப்பாட்டை அவங்க திருடி சாப்பிட்டுறாங்க, இதெல்லாம் சரி வராது, நமக்கு நாமேங்கிற மாதிரி அவருக்கான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு. எல்லா மிருகங்களும் சேர்ந்து நம்மளுடைய காடுகளில் நாமளே வேணுங்கிறத உற்பத்தி பண்ணிக்கலாம், நாம ஏன் போய் மற்றவங்களுக்கு இடத்துக்கு போகணும், நம்ம இடத்துல பண்ணிக்கலான்ட்டு ஒரு இடம் ஒதுக்கி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு இலாக்காவை கொடுக்குறாரு. இது முதல் யானை கூப்பிட்டு கொடுக்குறாரு, நீ தென்னை மரம் வச்சிரு, தேங்காயெல்லாம் ஒரு 1000 தேங்காய் கொடுக்குறாரு. குதிரை கூப்பிட்டு நீ வாழை மரம் வச்சிருக்கிறாரு, ஒரு 1000 வாழைக்கன்று கொடுக்குறாரு. இப்படியே கொடுத்துக்கிட்டே வர்றாரு. கரடிக்கு ஒன்று கொடுக்குறாரு. அடுத்தது குரங்குக்கு மாங்கொட்டை கொடுக்குறாரு. ஒரு 1000 மாங்கொட்டை கொடுத்து நீ மாந்தோப்பு ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டே வர்றாரு. ஒரு 6 மாசம் ஆச்சு. சரி, ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடலாம், எல்லாம் வாங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கலான்னு கூப்பிடுறாரு. யானை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா ஆச்சுன்னா, தேங்காயெல்லாம் முளைச்சி வந்துருச்சுங்க, ஒரு 10 மட்டையாட்டம் வந்துருச்சு, நல்லா வந்திருக்கு, நான் எல்லாத்தையும் எடுத்து நடவு பண்ணிட்டேன். அடுத்தது குதிரையை கூப்பிட்டு கேட்குறாரு, வாழைக்கண்ணில் என்னாச்சுன்னா, வாழைக்கண்ணு சடன்னு வந்துருச்சுங்க, ஏன் உயரத்தோட வந்துருச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு இல்லை, இன்னொரு 4-5 மாசத்துல தாரே வந்துட மாட்டேங்க, சூப்பராக வளர்ந்துருச்சு. ஓகே. கரடியை கூப்பிட்டு கேட்குறாரு, பயிர் வகைகள்லாம் மனுஷன் அருமையா வந்துருச்சுங்க ராஜா, பூ காய் கொஞ்சம் அறுவடையே பண்ணிட்டேன். ரைட், ஓகே. அடுத்து குரங்கு கூப்பிடுறாரு, மாங்கொட்டையெல்லாம் எப்படி இருக்கு, மாமரம்லாம் எப்படி இருக்குது? ராஜா, நீங்க எல்லாம் ராஜாவா, என்ன கொட்டை கொடுத்தீங்க, நல்ல கொட்டையே கொடுக்கல, என்னடா வம்பா இருக்குது. ஏன்னா நம்மளால முடியல, மற்றவங்க மேல பதில் சொல்லிடும்ல, நாம ஒழுங்கா வண்டி ஓட்டலாம், ரோடு ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரிங்க பதில் சொன்னோடனே ராஜாவுக்கு புரியல. ஐயோ தப்பா கொடுத்துட்டோமா, ஏன் என்னாச்சு, முளைச்சே வரலையா, ஒண்ணு கூட முளைக்கல ராஜா அப்படின்னு. ஒரு மந்திரி இருந்தார், அவர் கேட்டாரு, இல்ல இந்த குரங்கு புத்தி காமிக்குது, இது ஏதோ தப்பு நடக்குது, நீ தண்ணியே ஊத்தி இருக்க மாட்டா சோம்பேறி குரங்கு, நீ சோம்பேறி போய் தூங்கி இருப்ப அப்படின்னு. யார் சொன்னது, தினமும் ஒவ்வொரு செடி ஒவ்வொரு விதைக்கு 10 லிட்டர் தண்ணி. ஐயோ அப்ப அழுகி போயிருக்குமே ஏன் ராஜா கேட்டாராமா. உன்னை குரங்கு சொன்ன, அழுகவே இல்லை, ஏன்னா வம்பா இருக்குது, நீங்க கொடுத்த விதை தான் தப்பு அப்படிங்குது குரங்கு. வம்பா இருக்கு, தண்ணி ஊத்துலனா முளைக்காது, தண்ணி ஊத்துனா முளைக்கும், அழுகி போச்சுன்னா அழுகவே இல்லை, உனக்கு எப்படி தெரியாது அழுகவே இல்லைன்னு. நான் தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 1000 கொட்டையும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு தான் உள்ள வைக்கிறேன், அழுக உள்ள முளைக்கும் இல்லை அப்படின்னு குரங்கு. அது மாதிரி தண்ணி அதிகமான தண்ணி இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? தண்ணி இல்லைனாலும் அது காஞ்சி போயிருங்க. நெக்ஸ்ட்டுங்க ட்ரிப் இரிகேஷன் போடலாம். மாடியில் ட்ரிப் இரிகேஷன் வேண்டான்னு தான் சொல்லுவேங்க. ஏனால் ட்ரிப் இரிகேஷன்ல நிறைய லீக்கேஜஸ் இருக்கும். நீங்களா ஊத்துறப்ப ஒரு செடி, பெரிய செடிகளுக்கு நிறைய தண்ணியும்
புதுசா போட்டிருக்கிற விதைகள் சின்ன செடிகளுக்கு ரொம்ப கம்மியான அளவு தண்ணி இருந்தா போதும். வீட்டு தோட்டத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும், ஒன்று மீடியமா இருக்கும். நீங்களே பார்த்து ஊத்துறது தான் பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வடிஞ்சு வரும், வந்து கீழே உங்க ஃப்ளோரை தண்ணி தேங்கி நின்றுகிட்டு இருக்கும், டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, கீழே போடுறீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸ், மேலே தயவுசெய்து ஸ்ப்ரிங்க்லர் அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டுங்க, தண்ணி ஊத்துறப்ப முடிஞ்ச வரைக்கும் பூவாளி. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போர் மோட்டரை போட்டுவிட்டு அப்படியே சர்ன்னு பிடிப்போம். இங்கிருந்து செடி அங்கே இருக்கும், அங்கே போனால் நம்ம கை காலில் வலிக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து அங்கே பிடிப்போம். சர்ன்னு ஓட்டையார் வேறே தெரியும், சீக்கிரம் செடி 4 நாள் செத்து போயிடும். வேற வழி இல்லாமல் இருக்கிற 4 பேரில் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு பூவாளி. நெக்ஸ்ட்டுங்க, இவங்க தான் என்னோட ஒய்ஃபுங்க, பார்த்துக்குங்க சரிங்களா. கோயம்புத்தூர் ஒரு காலேஜில் லெக்சராக இருந்தாங்க. சாமி நல்லா ஆஃபீஸ் பார்த்து 2 ஆஃபீஸருக்கு பார்த்துங்களும், ஒரு ஆஃபீஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்தால் நீங்கள் பைப்பில் குத்திக்கலாம். அல்லது நீங்கள் அந்த பாட்டிலேயே புதுசாக முளைச்ச கீரைகள் ரொம்ப ரொம்ப கண்மயிர் மாதிரி ரொம்ப மெலுசாக இருக்கும், நீங்கள் தண்ணி வேகமாக பூவாளியில் விட்டிங்கன்னா கூட மடங்கிடும். அந்த மாதிரி மெலுசான ஓட்டைகள் போட்டு மெதுவாக விட்டிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு விட்டிங்கன்னா கீரை கொஞ்சம் பெருசாயிரும். அப்புறம் நார்மலாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, இது நார்மல் டெக்னிக்ங்க. இந்த காய்ச்ச காலங்களில், அதாவது தண்ணி இல்லாத காலங்களில் செடிகள் நிறைய இருக்குது, நம்ம எப்படி காப்பாற்றணும்னா மேலே அப்படியே தண்ணி விடாமல் ஏதாவது ஒரு பெரிய ஒரு தென்னை மரமாக இருந்தால் 20 லிட்டர் கேனுங்க, ஒரு சின்ன மரமாக இருந்தால் ஒரு 5 லிட்டர் கேன் மாதிரி வச்சு மூடியில் ஓட்டையை போட்டு கமுத்தி வச்சுட்டு மேலே பாட்டமை வந்து அறுத்து விட்ருங்க. மேலே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா சொட்டு சொட்டு அடியில் போகிறப்ப வேணுங்கிற தண்ணி வேருக்கு போயிடும், மேலே எவாப்ரேட் ஆகாது, தண்ணி வேஸ்ட் ஆகாது. சரிங்களா. நெக்ஸ்ட்டுங்க, அதே சிஸ்டம் தான் இதுங்க, நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. செடி வைக்கிறத தாண்டி செடி நல்லா வளர்ந்துடும். நீங்கள் ஒரு 20-30 நாள் பார்த்தீங்கன்னா விதை போட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோனா என்ன சொல்கிறதுங்க, என்பிகே சொல்லலாம் சரிங்களா. இதில் சொல்கிறேன், அது ஆர்கானிக்காக எப்படி கொடுக்குன்னு நான் சொல்கிறேங்க சரிங்களா. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் கொடுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா மெங்கனீஸ், மெக்னீஷியம், அயன், காப்பர், ஜிங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படின்னு கொடுக்குறதுனா கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதெல்லாம் ஆர்கானிக்காக எப்படி கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. முதல் விஷயம் பஞ்சகாவியா. பஞ்சகாவியா வெளியே நிறைய கடைகளில் கிடைக்கும், தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் கிடைக்குன்னா, கண்டிப்பாக டீ தூள், காஃபி தூள், அதை நீங்கள் தாராளமாக செடிகளுக்கு போடலாம். பின் குறிப்பு, ஆற வச்சு போடவும். இது கேள்வி நான் நிறைய பதில் சொல்லிட்டேன். அப்படியே போடுறோம் சார், ஆனால் வரமாட்டேங்க சார். அப்படியே போட்டால் சூட்டில் செத்து போயிருங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஐஸ் கட்டி போட்டால் செடி நல்லா வரும். அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு கண்டிஷனை நான் பார்த்ததில்லை. இந்த தூள்களை ஆற வச்சு போடலாம். முட்டை ஓடு, நாமக்கல்ல சொல்ல வேண்டியதில்லை, முட்டை ஓடுகள் இருந்ததுனால் காய வச்சு தூள் பண்ணி போடலாம். அப்படியே போட்டிங்கன்னா தூள் ஆயிக்கும் சரிங்களா. இந்த விஷயங்கள் வீட்டிலேருந்து நம்ம கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் மோர். கண்டிப்பாக நம்ம வீட்டில் மிச்சமான மோர் இருக்கும் சரிங்களா. அந்த மிச்சமான மோர் 2-3 நாள் வெளியே வச்சிருங்க, நல்லா புளிச்சிரும் சரிங்களா. சில நேரங்களில் 3ஆவது நாளுக்கு மேலே போச்சுன்னா புழு வர ஆரம்பிச்சிடும். புழு வந்தாலும் புழு எடுத்து போட்டு நம்ம தெளிக்கலாம். இல்லைனாலும் மோர் இருக்கு இல்லைங்களா, மோரை தண்ணியில் கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு மோர், 1/2 லிட்டர் வரைக்கும் கூட தேவைப்பட்ட கலந்துக்கலாங்க. கலந்து தாராளமாக செடிகளுக்கு மேலே தெளிச்சு விடலாம். இதில் 2 விஷயம், இது நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நிறைய வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணும். செடியில் வரக்கூடிய நிறைய டிசீஸை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக ஃபங்கஸை வரவே விடாது. ஸோ நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக மோர் ரொம்ப ஈஸியான பொருள் தான். வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் மோர் மிச்சமாக தான் இருக்க போகுது. தயவுசெய்து மோர் கீழே ஊற்றாதீங்க, பாதியோ அல்லது முக்கால்வாசியோ தண்ணி கலந்து இருக்கிற செடிகளுக்கு தெளிச்சு விடுங்க. நல்ல கால்சியம் இருக்கும், நிறைய பூ பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய காய் வரும். நிறைய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோரில் இருக்கு. பஞ்சகாவியா வெளியே கிடைக்கும், நான் சொன்ன இல்லைங்களா, ஈஸியாக வாங்கிக்கலாம். அடுத்து மீன் அமிலம். மீன் அமிலம் தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப சத்தான இதுனா மீன் அமிலம். ஞாயிற்றுக்கிழமைக்கு மார்க்கெட்டுக்கு போறீங்க இல்லைங்களா, 1 கிலோ மீன் அல்லது மீன் வேஸ்ட் வாங்கினீங்கன்னாவே போதுமானது. மீனே வாங்கணும் இல்லை, 1 கிலோ மீன் வேஸ்ட், அது காசே கேட்க மாட்டாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இடங்காலியாச்சுன்னா சரின்ட்டு. 1 கிலோ மீன் வேஸ்ட் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஈக்குவலாக 1 கிலோனா 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா கலக்கி, ஒரு குச்சில் கலக்கும், கையில் கூட கலக்க வேண்டியதில்லை, கலக்கி மூடியை போட்டு ஒரு 45 நாளைக்கு வச்சிருங்க. நீங்கள் திறந்தே பார்க்க வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 45 நாளுக்குள்ள எல்லாம் ஸ்மெல்லாம் 45 நாளுக்கு அப்புறம் நின்று போயிருங்க. அந்த கலக்கிறப்ப மட்டும் ஸ்மெல் இருக்கும், அவ்வளோதான். மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்மெல்லே தெரியாது. 45 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல்லாம் மாறிடும், நல்ல ஸ்மெல் தான் இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml, அதுக்கு மேலே ஊற்றி அடிச்சிங்கன்னா செடி செத்து போயிடும், ஓவர் டோஸ் ஆயிருங்க சரிங்களா. 3 ml அல்லது அது கம்மியாக ஊற்றி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சிங்கன்னா தி பெஸ்ட் ஸ்டிமுலண்ட், நல்ல இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. செடி நல்லா வளர்ந்து வரும், தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, இஎம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்றதுங்க, ஒரு பெரிய தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வாங்கல, இந்த மாதிரி ட்ரம்ல போட்டு பழங்கள்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். சின்னதாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அதனால் கடையில் வாங்கிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் மண்புழு உரம், இதெல்லாம் செடிகளுக்கு போடலாங்க சரிங்களா. ஈஸி. ஒரு 20 நாளைக்கு ஒரு தடக்கமாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு உரம் கம்பல்சரி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா நிலத்துல தண்ணி ஊற்றினாலும் அங்கேயே இருக்கும்,
இதுல வந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா, ஒரு தொட்டியில ஊத்துனீங்கன்னா தண்ணி கீழே வருங்க, லீச்சிங்னு சொல்லுவோம். இருக்கிற சத்துகள் பூராமே வெளியே போயிட்டு இருக்கும். அதனால 10ல இருந்து 15 நாளுக்கு ஒரு தடவை கம்பல்சரி, முடியாதவங்க ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை மாதிரி உரத்தை போட்டு மேலே இருக்கிற மண்ணை நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா? கிளறி விட்டுட்டு உரத்தை போட்டுட்டு அப்புறமா தண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முடியவே இல்லைன்னா ஏதாவது ஒரு கடை இருக்கும் பக்கத்துல, கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட இன்னைக்கு மண்புழு உரம் இருக்கு. அதனால தாராளமா வாங்கிட்டு வரலாம். இதுக்காக நீங்க போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல போய் மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து தயவு செய்து போடுங்க. நெக்ஸ்ட்டுங்க அமிர்த கரைசல், பஞ்சகாவியெல்லாம் நீங்க வெளியே வாங்கிக்கிறது நல்லது. இது வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து பழைய குப்பைகளை கம்போஸ்ட் பண்ணணும் அவங்க ஆர்வமா கேட்கறனால அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த அழுகி போன விஷயங்கள், அழுகி போன காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய், இல்லை குக் பண்ண வேஸ்ட் எல்லாத்தையும், சமைச்ச வேஸ்ட் இல்லை மிச்சமானதெல்லாம் கொண்டு போய் செடிக்கிட்ட ஊற்றுவாங்க, செடிக்கு பக்கத்தில் ஊற்றுவாங்க. அது என்ன ஆகும், புழு பிடிச்சிரும், ஃபங்கஸ் வந்துடும், சரிங்களா, ரூட் ராட் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே டேரெக்டாக ஃபுட் வேஸ்ட்டையோ இல்லை மற்ற வேஸ்ட்டையோ கொண்டு டேரெக்டாக செடிகளுக்கு போடாதீங்க. காஞ்ச இலைகள் இருக்குன்னா தாராளமாக போடுங்க. இந்த மாதிரி அழுகி போகிற விஷயங்கள் எதையும் அங்கே கொண்டு போய் உள்ளே போடாதீங்க. முக்கியமாக சமைச்ச விஷயங்களை கொண்டு போய் உள்ளே போடாதீங்க, சீக்கிரம் புழு வந்துடுங்க. அது என்ன பண்ணணும்னா, கீழே பண்ணுறவங்க அந்த செடி ஒரு பெரிய மரம் இருக்குன்னா மரத்தை விட்டு ஒரு 3 அடி 4 அடி தள்ளி அல்லது 2 அடி தள்ளி ஒரு குழி, ஒரு அடிக்கு ஒரு குழியை போட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு குழி மூடினோடனையும், குழி நம்பினோடனே மண்ணை போட்டு மூடி வச்சிடலாம். ஒன்று அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா, கம்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, மண்பானை அவ்வளோதான், எல்லாமே ஓட்டையாக இருக்கும். இங்கே இருக்கிற ஓட்டைகள் தெரியும், நடுவுலையும் ஓட்டை இருக்கும், கயிறு தான் கட்டியிருப்போம் இல்லை கம்பி கட்டியிருப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏரோபேட்டிக் கம்போஸ்டிங், காற்று வந்து உள்ளே போய் வரணும், இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போட்டு குப்பைகளை போட்டு வரல, மேலே இருக்கிற குப்பையில் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது தூக்கி அடியில் போட்டுருவோம், அப்புறம் இதில் போட்டு வருவோம், இதை தூக்கி அடியில் போட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, தானாகவே மக்காது. மக்கறதுக்காக சில பாக்டீரியாஸை நம்ம போட்டுகிட்டே இருக்கணுங்க. இந்த டீகம்போஸ்டர்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. இது என்ன பண்ணலாம்னா, ஒரு பாக்கெட் வாங்கிட்டு ஒரு தடவை குப்பை போடுறப்ப ஒரு கையளவுக்கு எடுத்து அதில் போட்டு தூவி விட்டுறணும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை அது ஒரு கிளறி விடணும். இவ்வளோதான் விஷயங்க. போட்டுகிட்டே இருந்து மாற்றி மாற்றி வச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு குப்பை நிறைய வருதுன்னா இன்னும் இந்த மாதிரி ஒரு 4-5 அடுக்கு சேர்த்திக்கலாம், எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, இந்த மாதிரி அந்த குப்பை சேர்ந்ததுக்கப்புறம், அந்த குப்பை ஓரளவுக்கு முக்கால்வாசி மக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்கில் பண்ணலாம்னா நிறைய ஓட்டை போட்டுக்கணும், கீழே ஒரு பைப் வச்சிடணும், எக்ஸ்ட்ராவாக அழுகி போன தண்ணி இருந்துன்னா வெளியே வரத்துக்கு. போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மக்கிரும். சரிங்களா? இடம் இருக்கிறவங்க கீழே குழியை போட்டு எல்லா குப்பையும் போட்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து குக் பண்ண வேஸ்ட்டு போடக்கூடாதுங்க. குக் பண்ணாத வேஸ்ட், காய்கறி வேஸ்ட்டுங்க, பழங்கள்ங்க, பூவு இல்லை வேஸ்ட்டு, நியூஸ் பேப்பரு, என்ன வேணாலும் மக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதில் போட்டுக்கலாம். டீகம்போஸ்டர்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் வரப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கும், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. கேவிபி பேங்க்குங்க, கேவிகே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே இருக்கிற கேவிகே எனக்கு தெரியல, கேவிகே இருக்கு. கேவிகேல வந்து டீகம்போஸ்டர் இருக்குமான்னு கேட்டுக்குங்க, இல்லைன்னா இருக்குங்களாமா? ஓகேங்க. நாமக்கல் மோகன ரோட்ல கேவிகே இருக்கு, தாராளமாக அங்கே போய் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அது போட்டால் மட்டும்தான் மக்கும், இல்லைன்னா அழுகும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதனால நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் கேட்டீங்களேங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, குப்பைகளை கரெக்டாக பிரித்து கொண்டு போய் குப்பையில் போட்டோம்னாவே ஈஸி. நாம் என்ன பண்ணுவோம், பாலித்தீன் கவர் நிறையா இருக்கும், அதுக்குள்ளே ஒரு குழம்பு ஊற்றி ரசத்தை ஊற்றி எதையும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி தூக்கி போட்டுருவோம். அந்த விஷயத்தை கட் பண்ணிக்கங்க. இதில் பூச்சி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. அழகா இருக்கு பார்த்தீங்களா, பூச்சி அழகா இருக்குங்கிறாங்க விவசாயிங்கெல்லாம். கேட்டுங்க, இனிமேல் நம்ம பூச்சியோட தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் போட்டோங்க. பூச்சிகள் இப்படிதான் இருக்குங்க, மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பூச்சியெல்லாம் ரொம்ப சின்ன பூச்சிங்க. ஆனா இந்த இப்ப போட்டோவில் பாக்குற பூச்சி என் பெருவிலோட பெருசு. சாப்பிட்டு 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 பெருசாகி அவ்வளோ நாள் என் கண்ணிலே தெரியவே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட் தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? அந்த பெருசாக தான் பூச்சி இருக்குங்கிறது கான்செப்டே கிடையாதுங்க, சின்னதாக கூட இருக்கும். சரிங்களா? பாருங்க, ரொம்ப சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, இது பூச்சிகளை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், வந்தால் எப்படி தடுக்கணுங்கிறத நான் அடுத்து சொல்லித்தரேங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருந்ததுனால பூச்சிகள், வெள்ளை பூச்சை பார்க்காதவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க, பசங்களுக்கு மட்டும் தெரியல. செடியில் வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூச்சியில் நிறைய விதங்கள் இருக்கு இந்த பூச்சிகள். நெக்ஸ்ட்டுங்க, இந்த மாதிரி இலை சுருண்டு இருந்தால், இலைக்கு மேலே சின்ன சின்ன புள்ளிகளாக இருந்தால், வெள்ளையாக இருந்தால், அல்லது கிரே கலரில் கருப்பு கலரில் புள்ளிகளாக இருந்தால், நெக்ஸ்ட்டுங்க இருந்தால், தெரியுதுங்களா, சாம்பல் படந்த மாதிரி இருக்கும், இது ஒரு நோய். நெக்ஸ்ட்டுங்க, சுருண்டு இருந்ததுனால் கம்பல்சரி அதில் பூச்சி இருக்குதுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட்டுங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காய் வந்திருக்கும், அடுத்த பிஞ்சுகள் பார்த்தா அப்படியே காஞ்சி போயிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, அதில் என்ன பண்ணுன்னா, பிஞ்சு வர தருணத்தில் பூச்சிகள் போய் உட்காந்துக்கும். குறிப்பாக இந்த மஞ்சள் கலர் வெள்ளை கலரை பார்த்தா பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், டக்குன்னு போய் உட்காரும்.
அப்ப என்ன பண்ணா அதுல ஒரு ஓட்டையை போட்டு உள்ள இருக்கிற ஊனை பூரா சாப்பிட்டுரும். ரிவர்ஸ் வாங்க, பின்னாடி போட்டோ, ரிவர்ஸ் ரிவர்ஸ் ரிவர்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டோங்க. சாப்பிட்டு பூரா காஞ்சி போயிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட்டுங்க. எறும்புகள் இருந்ததுனால் எறும்பு என்ன பண்ணணும்னா நல்லது செய்யறது தான் வருங்க. அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு வரும். ஆனா என்ன பண்ணணும்னா சாப்பிட்றப்ப கொண்டு போய் வேற இடத்துல விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நல்லவர் எறும்பு. அவரை வந்து எறும்பை பார்த்தா நாம தெரிஞ்சுக்கலாம், ஓ பூச்சி இருக்குது, அதை சாப்பிட்றதுக்காக எறும்பு வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் கீரை விதைகள் மாதிரி விதைகள் போட்டீங்கன்னா அது தூக்கிட்டு போறதுக்கு எறும்பு வரும். ஈரம் இருந்தாலும் எறும்பு வரும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து எறும்பு இருந்ததுன்னா நம்ம ஏதோ பண்ணணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க, சுளுக்கு இருக்கு இல்லைங்களா? ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுளுக்கையெல்லாம் போய் ஃபாரஸ்ட்ல போயிட்டு பெரிய பெரிய பாலித்தீன் கவர்ஸ்ல அப்படி அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க. உள்ள டப்புன்னு உழுவு சுளுக்கையை போட்டு கட்டி கொண்டாந்து பேடிஃபில் நெல்வயல்ல விட்டுருவாங்க. சுளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பூச்சி விட ஆகுதுங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து கூட்டுக்கு வச்சுங்க. சுளுக்கு நார்மல் எறும்பு மாத்திரத்தில் போட்டு வந்துடும். சுளுக்கு பயங்கரமா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிரும். ஸோ பெஸ்ட்டை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிக்கும். அவங்களுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, அவங்க வந்து அதை மெஷின்ல தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதை அடிச்சு மில்லுக்கு போற வரைக்கும் பூரா மெஷின்ங்க. அதனால பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுங்க. நாம கையில இருக்கணும், கூடையில தான் வந்து மூட்டையில அள்ளி கொட்டணும். அதனால சுளுக்கு நம்மளை கிடைச்சதுன்னா பயங்கரமா எஃபெக்ட் இருக்குங்க. அவங்க இதுல பிரச்சனை லார்ஜ் ஸ்கேல் அக்ரிகல்ச்சர்ல அதான் ஈஸிங்க. நம்ம ஊர்ல 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் அதுவும் பண்ணையும் பெரிய 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 சின்ன சின்ன இடமா வந்துருதுங்க. அதான் நம்மளதுல ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டுங்க, இதை ஈஸியா மேனேஜ் பண்றதுக்குன்னு சில சிஸ்டம்ஸ் இருக்குங்க. பெஸ்ட் ட்ராப்னு சொல்லுவோம், பூச்சிகளை பிடிச்சிக்கிறது. அதுக்கு எல்லோ கலர்லயும் ப்ளூ கலர்லயும் ஸ்டிக்கர் ஷீட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இந்த ஸ்டிக்கர் ஷீட்ஸ் வாங்கி ஒரு 200 சதுரடிக்கு ஒரு ஷீட் அந்த மாதிரி வச்சிட்டோம்னால் அந்த பூச்சி அந்த பிரைட் கலரை பார்த்தோன்னு போய் ஒட்டிக்கும். அதுல பாதி பூச்சிகளை பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டுங்க, இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா அந்த மேல் பூச்சியினுடைய வாசம் உள்ள இருக்கும். ஒரு சின்ன ஜெல் மாதிரி வச்சிருப்போம். ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை நீங்க அதை மட்டும் மாத்தணும். இதுக்குள்ள இருக்குங்க, லூர்னு சொல்லுவாங்க, லூர் ட்ராப்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா பெண் பூச்சிகள் எல்லாத்தையும் இழுக்கும். இழுத்து உள்ள வந்து செத்து போயிரு. ஏன் அப்படி இழுக்கணும்னா, வழக்கமா இப்ப என்ன பண்ணுவாங்க, நாம வந்து என்ன சொல்ல, நாம வந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா 1 வருஷம் ஆகுது. பூச்சிகளுக்குலாம் அப்படி இல்லைங்க, ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் அது. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய வாழ்நாள்ல ஒரு 10 நாள் எடுத்து 10 நாள்ல முட்டை விடணும். தினமும் 10 முட்டையை வச்சு 100 முட்டை விடுனா, நீங்க ஒரு 2வது நாள் மருந்து அடிச்சிட்டீங்க. 10 முட்டை 20 முட்டை விட்டுருச்சு. மருந்து அடிச்சுன்னு செத்து போகணும் தானேங்க? செத்து போகாது. அது என்ன பண்ணுன்னா, ஓ இவன் நம்மளை கொல்றதுக்கு மருந்து அடிக்கிறான்னு நினைச்சிட்டு அதோட சக்தியை முழுசையும் உபயோகப்படுத்தி மீதி 80 முட்டை தான் வைக்கணும். ஆனா மீதி அது 150 200 முட்டைன்னு வச்சுட்டு தான் செத்து போகும். வைக்கிறப்ப சொல்லிடும், டேய் இவன் இந்த மருந்து அடிச்சிருக்கிறான், நான் செத்து போக போறேன்ட்டு. அதுதான் விஷயம். கொசுவுக்கு நீங்க எந்த மருந்து வேணாலும் அடிச்சு பாருங்க, கேட்காது. ஏன் அப்படின்னா இதோட புது மருந்து கண்டுபிடிச்சா கேட்கும். இதோட ரெசிஸ்டன்ஸ் தான். இதே மாதிரி தான் பூச்சிகளுக்குங்க. அதனாலதான் மருந்தடிக்கிறத விட இது பெஸ்டான விஷயம் அப்படின்ட்டுங்க. இன்னொன்னு, பறக்கிற பூச்சிகளுக்கு தான் நீங்க மருந்தடிப்பீங்க. பூச்சிகள் முட்டையில இருக்கும், அடுத்தது புழுவா மாறும், இலைக்கடியில் இருக்கும், கூட்டுக்குள்ள இருக்கும், அடுத்ததுதான் பூச்சியா மாறும். நீங்க பறக்கிறதுக்கு தான் அடிப்பீங்க. கூட்டுக்குள்ள இருக்கிறதும் முட்டையா இருக்கிறது உள்ளேயா தான் இருக்கும். ஸோ நீங்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிடிக்கிறது பெஸ்டான விஷயங்களுங்க. சரிங்க, நெக்ஸ்ட். பிரைட் கலர் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரைட் எல்லோ, பிரைட் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பூக்களை நீங்க நடுவில் வச்சிருங்க. ஸோ பூச்சி முதல்ல அங்கதான் போகும். நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். ரோட்ல போற பார்த்துருப்பீங்க, நெல் போட்டிருப்பாங்க, சுத்தி பச்சை பயிர் தட்டைப்பயிர் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க, சுத்தி மக்காச்சோளம் போட்டிருப்பாங்க. 2 விஷயம். ஒன்னே ஒரு கார்டுங்க, பூச்சி வந்துச்சுன்னா ஈஸியா தெரியும். இன்னொன்னு அதுல இன்னும் காய் வந்துருங்க, நெல்லுக்கு பதிலாக இன்னொரு காய் எக்ஸ்ட்ரா வந்துருங்கிறத தாண்டி இந்த பூச்சி அட்டாக் ஆகுதுன்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க இதோட சேர்த்து நீங்க என்னெல்லாம் வைக்கலாம்னா, நடுவில் 2-3 சூரியகாந்தி பூக்கள் வைக்கலாம். இந்த மாதிரி பிரைட் எல்லோ கலர் பூக்கள் வைக்கிறதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, குளவி மாதிரி சில பூச்சிகள் வரும். இந்த பூச்சிகள்லாம் நமக்கு நல்லது செய்யற பூச்சி. குளவி கூட வீட்டில் பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள புழு இருக்கு இல்லைங்களா? அது என்ன புழுவுங்க? அது குளவியோட புழுவுங்களா? இல்லை, செடியிலிருந்து தூக்கிட்டு வந்த ஒரு புழு. அந்த புழுவுக்குள்ளதான் குளவியோட முட்டையை வச்சு சீல் பண்ணிட மூடிடும். அந்த குஞ்சுகள் 2 வந்ததுக்கு அப்புறம் அது சாப்பாடு வேணும் இல்லைங்களா, அதுக்குதான் அந்த புழு. அதை சாப்பிட்டு அந்த குளவி பெருசாகி வெளியே வரும். ஸோ அதனால அந்த மாதிரி நல்லது செய்யற பூச்சிகள் வர்றதுக்காகவும் சில மஞ்சள் கலர் பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளை வைக்கிறது அவசியம். இந்த கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காட்டாமனுக்கு, அந்த செடி இருந்ததுன்னா நடுவில் ஒன்று வச்சுடுங்க. சரிங்களா? நிறைய பேர் இந்த கொசு வருதுங்க செடி வச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் லெமன் கிராஸ் செடி வைங்க. லெமன் கிராஸ் நல்லா மனமா இருக்கும். கற்பூரவல்லி இருந்ததுன்னா கற்பூரவல்லி செடிகளை 2 வைங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க. அடுத்த விஷயம் நாம என்ன பண்ணலாம்னா, வேப்பெண்ணெய் ரொம்ப ஈஸியா கிடைக்கும், எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 8 ml வேப்பெண்ணெய் விட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எண்ணெய் மேலே மிதந்துடும் மறுபடியும் சீக்கிரம். அதை கலக்கிறதுக்கு என்ன பண்ணணும், காதி சோப்பு இருந்தால் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுங்க. கிடைக்கவே இல்லைங்கிறவங்க ஒரு சொட்டு ஷாம்பு மாதிரி தான் இருந்தால் கூட விட்டு கலந்துங்க. அதிகமாக விட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் அங்கே போயிடும். சரிங்களா?
கம்மியாக விட்டு நல்லா கலந்தீங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் கலந்துரும், நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணலன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவைக்கும் நீங்கள் தண்ணியில் கலந்துக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சில பூச்சிகள் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, இந்த 3Gன்னு சொல்லுவாங்க, இப்போ 4Gக்கு போயிட்டாங்கல்ல, இப்போ 3Gல இருக்கிறோம் நம்ம இன்னும். பச்சை மிளகா, அதாவது கிரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக்கு தான் 3Gன்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. சரிங்களா? தாளிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நல்லா காரமான பச்சை மிளகா, நாட்டு பூண்டு. நாட்டு பூண்டு கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தாலும் வாசமாக இருக்கும், அந்த பூண்டு காரத்தன்மை இருக்கும். இஞ்சி. சரிங்களா? இதை மூணையும் ஒரு கையளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சி ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா வடிகட்டி அது தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். வடிகட்டாமல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸ்ப்ரேயர் அடைச்சிக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த காரத்துக்கு பூச்சி ஓடிடும். கொஞ்சம் தெரியாமல் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாயு, உதடு, மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, அடுத்தது மாட்டு கோமியம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ போங்க, அதை எடுத்துட்டேன். கோமியத்தை குடிக்கிற மாதிரியே இருக்குங்க. என்னன்னா அது ஈஸிங்க, நிறைய பேர் கோமியத்தை குடிப்பாங்க தெரியும், அர்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. கோமியத்தை ஃபில்டர் பண்ணி கடைகளில் இருக்கும், அது வாங்கி குடிச்சா நிறைய நோய்கள் தீரும்னு சொல்லுவாங்க. இந்த கோமியம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. ஆர்கானிக்காக நம்ம விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். வீடுகளில் ஏன் கோமியம் தொளிக்கிறாங்க? ஏதாவது ஒரு புதுசாக வீடு கட்டி முடிச்சாங்க, அங்கே இருக்கிற கிருமிகள்லாம் சாகணுங்கிறதுக்காக தாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே சிஸ்டம் தாங்க. 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 ml மாதிரி கலந்து நீங்கள் தெளிச்சிங்கனால் அந்த பூச்சிகளை வராமல் பார்த்து இருக்கிற பூச்சிகளை ஓடவும் வச்சிருங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம வந்து கோமியத்தை இது பண்ணுறோம். இதில் நிறையா வேல்யூ ஆடட் மாதிரி பண்ணலாங்க. நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு வேப்ப மரம் இருக்கும். வேப்பிலை நல்லா பொரிச்சு போட்டு கோமியத்தை ஊற்றி ஊற வச்சிருங்க. 1 வாரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml வரைக்கும் கலந்து அடிங்க. சின்ன செடியில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கலந்துக்குங்க. பெரிய செடினா கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். இல்லைன்னா செடி செத்து போயிடும். அதிகமாக போச்சுன்னா செடி செத்து போயிடும். அந்த விஷயத்தை பார்த்துக்குங்க. அடுத்ததுங்க, இது இன்னொரு அடுத்த ஆப்ஷன். நான் 1 வாரம் வரைக்கும் பூச்சி வந்துருச்சிங்கன்னா 1 வாரம் எப்படி வெயிட் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து கோமியத்தை ஊற்றிங்க. வேப்பிலேருந்து வேப்பிலையும் போட்டுக்குங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சு ஒரு நைட் ஆறட்டும். காலையில் நீங்கள் எடுத்து அதே அளவுக்கு எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம். நெக்ஸ்ட், இதெல்லாம் தான் விஷயங்க. சரிங்களா? பெரிய பூச்சிகள் இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் கட்டுப்படாதுங்க. ஏன்னா இது எல்லாமே பூச்சி விரட்டிகள், பூச்சி கொல்லிகள் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, பெரிய பூச்சிகள் இருந்தால் நீங்கள் தான் குச்சி எடுத்து தள்ளி விடணும், நசுக்கணும், இல்லை கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டணும். ஈஸிங்க, அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி. நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? அதனால தெரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆடு செத்து கிடக்குது, மாடு செத்து கிடக்குது, அதெல்லாம் கேட்காம ஒரு செத்துது கேட்குறீங்க அந்த மாதிரிங்க. ஸோ நாம் தான் அந்த பூச்சிகளை எடுத்து கட் பண்ணி போடணும். ரொம்ப நிறைய டிசீஸ் வந்துருச்சுன்னா யோசிக்காமல் அந்த செடிகளை பிடுங்கி தூரம் கொண்டு போய் போட்டுட்டு அடுத்த செடிகளுக்கு வராமல் நீங்கள் பார்க்கலாம். எடுத்து பிடுங்கி போட்டுட்டு அடுத்த செடிகளுக்கு வேப்பெண்ணையோ இல்லை கோமியத்தையோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதை ரெகுலராக வச்சுக்கணும். பஞ்சகாவியா தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். சரிங்களா? 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml 30 ml, அது கான்சென்ட்ரேட்டடா இல்லையாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேயும் அளவு போட்டிருப்பாங்க. நீங்கள் தாராளமாக ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம். பஞ்சகாவியா யூஸ் பண்ணீங்கனால் ஒரு பூச்சி கூட வராதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்லலாம். பக்கத்தில் வந்து போகவே முடியாது. பூச்சிகள் மட்டும் இல்லை, பஞ்சகாவி யார் அடிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துலேயும் நீங்கள் போக முடியாது யாருமே. நான்லாம் முன்னாடி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டாங்க. ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, மனுஷனே பக்கத்தில் வர முடியல, பூச்சியிலே எப்படி வருவாங்க. நல்லா வாசம் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பன்னீர் இருந்ததுன்னா பன்னீரை கொஞ்சம் கலந்து அடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் இதை பழகிட்டிங்கன்னா சரியா போயிடும். இப்போ கோயிலில் கொடுக்குறாங்க அல்லது வீடுகளில் வந்து புதுசாக வீடு கட்டினீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, புனியாசனம் சொல்லுவீங்க, இல்லை கிரகப்பிரவேசம் சொல்லுவீங்க. ஐயர் கொடுப்பாரு. எத்தனை பேர் எல்லாரும் குடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, மாட்டு சாணம், கோமயம், மஞ்சள், பால், தயிர், நெய் இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் வேற இதெல்லாம் போட்டு கலந்து கொடுப்பாரு. அதே பஞ்சகாவியா தான் இதுங்க. மனுஷனுக்காக கண்டுபிடிச்ச மருந்து தான் பஞ்சகாவியா வழி. அதனால நீங்க பயப்படாம பஞ்சகாவி அடிக்கலாம். மூஞ்சில வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வராம மட்டும் நீங்க பாத்துக்கங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. வழக்கமா கீழே இருக்கிற செடிகள் எல்லாமே உங்களுக்கு மண்ணோட இருக்கும், அப்படியே படர்ந்துன்னா வந்துடும். நீங்க 1 அடி 2 அடி உயரமான பைகளில் வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும், உடஞ்சு போயிருங்க. கத்திரி செடியும் உடஞ்சு போயிருங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க கட்டி விடணும். இல்லை இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கு, கிளைம்பிங் நெட்டுன்னு சொல்லக்கூடிய நெட் இருக்குங்க. அந்த மாதிரி இதில் போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு படந்து போய்க்கும், கிளை உடஞ்சு போகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டிங். முடிஞ்ச வரைக்கும் இந்த தொட்டிகளில் வைக்கிறது அந்த மாதிரி இதில் காயர் பித்து போட்டு வச்சிங்கன்னா கம்பல்சரி ஒரு சிசர் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கத்திரி செடியில் கத்திரிக்காய் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். மேலே மாடியில் காயர் பித்து தேங்காய் நார் தூள்லாம் போட்டு இதில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா செடியோட வந்துடும். ஏன்னா மண் ஃப்ரீயாக இருக்கும். இந்த காயர் பித்து போடுறதுல 2 யூஸுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். காயர் பித்து என்ன பண்ணால் மண்ணை லூஸாக வச்சுக்கும், ஸோ வேர் ஈஸியாக போகும். அடுத்தது தண்ணி நல்லா இழுத்து வச்சுக்கும். நீங்கள் மண் மட்டும் எதுவுமே கிடைக்கல, வெறும் செம்மண் மட்டும் போட்டு வைக்கிறவங்க வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கனால் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றணும். செம்மண்ணும் தேங்காய் நார் தூளும் கலந்து போட்டிங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் கட் பண்ணிடலாம். நீங்கள் காலையில் ஊற்றுனீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஊற்றினா போதும். அந்த வேலையை தான் செய்யறதுனால கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணுங்க. தக்காளி மட்டும் உங்களுக்கு ஈஸியானதுங்க. பழுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்க போறீங்க. மிளகா பழுத்துச்சுன்னா வத்தல் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே உங்க அனுபவத்தில் தான் வரணும். நெக்ஸ்ட்டுங்க
நெக்ஸ்ட்டுங்க, இந்த முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் 2.5 மாசத்துலேருந்து 3 மாசம் நீங்கள் ஒரு அளவு வச்சுக்கணுங்க. நல்ல சத்து மண்ணில் இருந்ததுன்னா பெருசாக வரும், இல்லைன்னா சின்னதாக வரும். சின்னதாக தான் இருக்குன்னு நீங்கள் 6 மாதம் விட்டிங்கன்னா முத்தி போயிடும். அவ்வளோ விஷயங்க. 2.5 மாசத்துல 3 மாசத்துல நீங்கள் பிடுங்கி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டுங்க, கீரைகள் 30 நாள், சில கீரைகள் 45 நாள், அவ்வளோதாங்க. இன்னொன்று ஈஸியாக சொல்லணும்னா கீரைகள் பூ வரதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணிடணும், கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி செடிகளுக்கு ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி மாதிரி அகல இருக்கக்கூடிய பெரிய பைகளை வைக்கணும். பூசணிக்காய், சுரக்காய்க்கெல்லாம் 2 அடிக்கு 2 அடி இருக்கு மாதிரி ரொம்ப பெரிய பைகளை வைக்கணும். வெள்ளரி கூட, வெள்ளரி எல்லாமே கூட, நீங்கள் முலாம்பழம் எல்லாமே கூட 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்கக்கூடிய பைகளில் நீங்கள் தாராளமாக போடலாம். சரிங்களா? இதுவும் அப்படிதான், பழுக்கிறதுக்கு முன்னாடி அறுத்தரணும். மற்ற காய்கறிகள் எல்லாமே அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த காய் பழுத்துருச்சுன்னா முத்திருச்சுன்னு அர்த்தம், அதுக்கு முன்னாடி அறுத்தரணும். நெக்ஸ்ட்டுங்க, 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 நெக்ஸ்ட் 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 இதுல எல்லாத்துலயுமே வந்து நிறைய ரகங்கள் இருக்குங்க. ஒரு கத்திரிக்காய்னு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 30-40 ரகம் எடுக்கலாம். மிளகாயும் ஒரு 7-8 ரகம் எடுக்கலாம். இப்போ எத்தனை பேர் வந்து நாட்டு ரகம் தான் வேணும், ஹைபிரிட் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பாசிபிலிட்டி நாட்டு ரகங்கள் கிடைச்சதுனால் வாங்கி போடுங்க. இல்லை நான் ஹைபிரிட்டே சாப்பிட்டு பழகிட்டு எனக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும்னா ஹைபிரிட் விதையை வாங்கி போட்டுங்க. இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். ஏன்னா என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் நிறைய பார்த்த வரைக்கும் 7-8 வருஷத்துல விதையை வாங்கி போட்டுருவாங்க. சீ கருமை, என்னங்க தக்காளி இப்படி புளிக்குது, தக்காளி புளிக்குங்கிற விஷயமே தெரியாமல் போயிருதுங்க. ஏன்னா எல்லாம் பெங்களூர் தக்காளி போட்டு அந்த மரன்னு இருக்கணும். தக்காளி போட்டோன்னே கொலகொலன்னு ஆயிருதுங்க, அப்படியே இருக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அது உங்களுடைய ஆப்ஷன் தான். வெண்டைக்காய் என்னங்க இவ்வளோ பெருசு வருது, ஸோ அதான் உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ நாட்டு வெரைட்டி வேணும்னா வாங்கிக்கோங்க, அந்த டேஸ்ட் பழகும் பிடிக்கும்னா வாங்கிக்கோங்க. பாவக்காயில கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள்ட்ட விதை வாங்கிட்டு போனா பாவக்காய் கசப்பான கசப்பு, பாவக்காய் அப்படிதான் இருக்கும். இப்போ இருக்கிற ஹைபிரிட் வெரைட்டி ஒவ்வொரு அடி வரும், கசப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு பழகினவங்க நீங்க அதுக்கு போய்க்குங்க, அவ்வளோதான் விஷயங்க. ஹைபிரிட்ங்கிறது 2 பூக்களையே சேர்த்தது தான், மகரந்த சேர்க்கை மூலியமா சேர்த்துனது தான் ஹைபிரிட் ஆவலி, வேற ஒன்றும் இல்லை. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. அது நம்ம ஊர்ல கிடையாது, இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டுங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறங்க நம்ம ரீபிளான் பண்றது எப்படி? ஏன்னா ஒரு காய்கறி முடிஞ்சிடும் அப்படின்னா இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க செடி அழகாவே இல்லை, நான் இத்தனை வருஷமா ரோஸ் செடி வச்சிருக்கிறேன், செம்பருத்தி வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கேன், இது வச்சு எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னா அந்த செடிகள் எப்பவுமே அழகா இருக்கும். காய்கறி செடிகள் நீங்க வர 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 அடியில் இருக்க இலைகள் காய ஆரம்பிச்சிடும். கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் காஞ்சியா போயிருங்க. ஸோ காய்கறி செடிகள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாலாம் இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் அழகா இருக்கும், காய்க்க ஆரம்பிச்சதுன்னா இலைகள் கருகி போக ஆரம்பிச்சிடும், காஞ்சி போக ஆரம்பிச்சிடும். அதனால அந்த அழகை நீங்க அதில் எதிர்பார்க்க முடியாது. அந்த காஞ்சி போனதுக்கு அப்புறம் அந்த மண்ணை எடுத்துட்டு நல்லா காய வச்சு ஒரு உரம் போட்டு கலக்கி அதுல நீங்க அடுத்த விதையை போட்டுக்கலாம். இதுல பயிர் சுழற்சி முறைன்னு ஒன்று சொல்லுவோம், அதை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒரு தடவைக்கும் ஒரு பயிர் தக்காளி வைக்கிறீங்கன்னா அடுத்ததுல மட்டும் தக்காளியே வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சத்தம் மட்டும் ஒன்னா தலை சத்தம் மட்டும் அதை எடுத்து நைட்ரஜன் மட்டும் எடுக்கும், இல்லை பாஸ்பரஸ் எடுக்கும், மறுபடியும் அதே வச்சிங்கன்னா டெஃபிஷியன்சி வந்துடும். அப்ப வேற செடி வைங்க, தக்காளி இருக்கு அடுத்த ஒரு கீரை போடுங்க, அடுத்தது ஒரு முட்டைக்கோஸ் வைங்க, மறுபடியும் தக்காளி வைங்க. மினிமம் ஒரு 3 கிராப்பாவது ரொட்டேஷன்ல கொண்டு வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா பழங்கள் என்னென்னலாம் வைக்கலான்ட்டுங்க, ரிவர்ஸ் வாங்க. எங்க ஆஃபீஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்றேங்க. சப்போட்டாங்க, மாங்காய், நெல்லிக்காய், அகத்தி, பப்பாளி, நெக்ஸ்ட்டுங்க முருங்கை. இந்த முருங்கையில செடி முருங்கைன்னு ஒரு வெரைட்டி இருக்கு. ஸோ சின்னதுலேயே காய் வந்துடும், வருஷம் பூரா காய் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க கரெக்டுங்க, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் இதுல வந்து பசுமை அந்த ஷேட் நெட் போடாம எல்லாம் வெளியே வச்சிருக்கிறீங்கனால் காய்கறி செடிகள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு நம்ம ஷேட் நெட் போட்டு நம்ம கொண்டு வர முடியும் ஈஸிங்க. சின்ன சின்ன பைகளில் வைப்போம், சீக்கிரம் காஞ்சி போயிடும். ஆனா இந்த மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய பையில வைப்போம். இது இப்போ ஒரு சாத்துக்குடினா வருஷத்துல 2 தடவை காய்க்கும், அதுக்காக நான் செலவு பண்ணி போட முடியாது. பூச்சிகள் அதிகம் வராது, அந்த பழங்களுக்கு காய்கறி செடிகளுக்கு பூச்சி வரும், ஷேட் நெட் போட்டு கவர் பண்றப்ப பூச்சிகளை தடுத்துட முடியும். இதுக்கு பூச்சிகள் அதிகம் வராது, அதனால வெளியே வச்சிருக்கிறோம். சீக்கிரம் மரங்கள் தண்ணி இல்லைன்னா காஞ்சும் போகாது, செடிகள் காஞ்சி போயிடும். இந்த மாதிரி காரணங்களால பெரிய மரங்களை தாராளமா வெளியே வச்சுக்கலாம். மூலிகை செடிகளும் நீங்க வெளியே வச்சுக்கலாம், மூலிகை செடிகளும் அவ்வளவு சீக்கிரம் பூச்சிகள் வராது. நெக்ஸ்ட்டுங்க மூங்கில், சப்போட்டா, நெக்ஸ்ட்டுங்க இது கோம்கோட் ஆரஞ்சு, சின்ன சின்ன ஆரஞ்சு வரும். இப்போ இந்த செடியெல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சுங்க. நெக்ஸ்ட்டுங்க வாழைமரம். இந்த வாழைமரம் வைக்கிறப்ப 3 அடிக்கு 3 அடி பை அல்லது குறைஞ்சபட்சம் 2 அடிக்கு 2 அடி வைக்கிறீங்கன்னா இந்த G9 மாதிரி ஏதாவது இல்ல குட்டரக ரஸ்தாளி மாதிரி மரங்கள் வச்சீங்கன்னா தான் வரும். நீங்க பெருசா வர மொந்தங்கட்டை கொண்டு போய் வச்சீங்கன்னா அதுல வராதுங்க, அதையும் நீங்க பாத்துங்க. செடி மட்டும்தான் வரும், காய் வரதுக்கு சத்து இருக்காது. நெக்ஸ்ட்டுங்க எலுமிச்சை. வேற கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்களேன், நான் போய் மிராண்டெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது இல்லைங்க, மேலே போய் ஒரு எலுமிச்சை மலத்தை பொறிச்சிட்டு வந்து ஜூஸ் போட்டா உடனே வேலை முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டுங்க பப்பாளி, மாதுளை. நெக்ஸ்ட்டுங்க இதெல்லாம் ஒன்றும் கிராஃபிக்ஸ்லாம் கிடையாதுங்க, சாதாரணமாக வளர்த்துறது.
அதுவும் நான் நிறைய வெளியூருக்கு போனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால அதுலேயே இந்த அளவுக்கு வருது, நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க மாங்காய், நெக்ஸ்ட்டுங்க சாத்துக்குடி. இது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருங்க. அகத்தி மரம், அகத்தி பூ என்னால் எடுத்துக்கலாம், கீரை வேணாலும் ஒடிச்சு ஒடிச்சு விட்டிங்கன்னா தாராளமாக வந்துடும். நெக்ஸ்ட்டுங்க வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. இல்லை ஆப்பிள் மாதிரி இருக்கும், அந்த இதில் வெள்ளை இருக்குது பிங்க் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். அத்திப்பழம் ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டுங்க வேற என்ன பழங்கள் விட்டுட்டுங்க, அதில் நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக வரும். பெரிய நெல்லி சின்ன நெல்லி ரெண்டுமே ஈஸியாக வரும். சரிங்களா? நாவல் பழம், நவாப்பழம் அந்த ஒட்டுரக ஈஸியாக காய்க்கும். சரிங்களா? இது மூலிகைகள்ங்க. சரிங்களா? என்னெல்லாம் மூலிகை வைக்கலாம்னா, நீங்கள் மூலிகைகள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது எந்த மண்ணில் வேணாலும் வரும், தண்ணியே இல்லைனாலும் அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது. சரிங்களா? இந்த அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் டிசீசஸ்க்குலாம் போடுறது, குழந்தைங்களுக்கு தெவலை இருப்பாங்களா அரைச்சி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. நெக்ஸ்ட்டுங்க கற்பூரவல்லி, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா எடுத்து புளிஞ்சுட்டு சுடுதண்ணில் புளிஞ்சுட்டு கொடுக்கலாம். ஒன்று எனக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில, இதில் வந்து இதை இலையை மட்டும் உடச்சி பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இன்னும் இதெல்லாம் இருக்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க, பஜ்ஜி சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க இன்சுலின் செடிங்க. இன்சுலின் செடி எத்தனை பேர் தெரியும் தெரியாது. தினமும் 2 இலை சாப்பிட்டு வந்தால் இன்சுலின் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கிற அளவுக்கு, ஊசி போடுறவங்க கூட ஊசி போடாத இருக்கிற அளவுக்கு கூட ஸ்டீவியா வேறங்க. ஸ்டீவியாங்கிறது சீனி துளசின்னு ஒரு வகை. அது வந்து என்ன பண்ணலாம், சர்க்கரைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இனிப்பு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு கசப்பு இருக்கும். பட் பழகினீங்கன்னா சுகரே சுத்தமாக மறந்துடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சுகருக்கு பதிலாக ஸ்டீவியா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க, இந்த இலையை மட்டும் சாப்பிடக்கூடியதுங்க. நெக்ஸ்ட்டுங்க இது எல்லாமே எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, யாராவது கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஈரோட்டில் கூட ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. என்ன சொல்கிறேன் என்னங்க, கீழே வந்து நர்சரியிலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. பட் இது வந்து ரேர் வெரைட்டிஸ் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாங்க. ரைட்டுங்க. மோகனூர் ரோட்டில் ஒரு கடை இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு கேட்பாங்க, முடிச்சுட்டு வந்துடா யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வரது இல்லையா. கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க இப்போ எனக்கெல்லாம் சொத்தப்பல் நிறைய பல் சொத்தப்பல் இருக்குது, நிறைய பல் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் அப்பா தாத்தாவுக்குள்ள சொத்தப்பல் கிடையாது. எங்கள் தாத்தா சொல்கிற வைத்தியம் என்ன சொல்லுவாருன்னா, நல்லா அருவாளை நல்லா பழுக்கு காய்ச்சி அதில் இந்த கண்டங்கத்திரி விதை 2 போட்டு, இல்லை வாயிலெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, விதையை போட்டு அந்த புகையை பிடிச்சிட்டாவே அந்த புழுவெல்லாம் செத்து போயிருன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சீப், செலவும் இல்லை தான். ஆனால் நமக்கு அது ஒத்துக்குவோமா? 30,000 20,000 கொடுத்து புது பல் வச்சாதானே ஒத்துக்குவோங்க. இன்னும் கூட வலி இருக்கு ஒரு பல்லுக்கு. நெக்ஸ்ட்டுங்க சோத்து கத்தாழை. சோத்து கத்தாழை பற்றிலாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிசன். வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க, எதுக்கு தொங்க விட்டுருப்போம்னு யாருக்கும் தெரியாது. அதில் நிறைய ஹெல்ப் என்ன சொல்ல நல்ல விஷயம் இருக்குது. வீட்டில் முன்னாடி தொங்க விட்றப்பங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து லேடிஸ் இருக்கீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக வீட்டில் தீக்காயம் படாதவங்களே இருக்க மாட்டேங்க. குக்கர் பட்டிருக்கும், தீ பட்டிருக்கும், ஏதாவது ஒன்று படும். உடனே சோத்து கத்தாழை கட் பண்ணுங்க, அந்த ஜெல்லை வைங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒருத்தருக்கு வைங்க, கொப்பளம் கூட வராது, அப்படியே ரெடி ஆயிரும். நீங்கள் எந்த மருந்து வேணாலும் எடுங்க, சோத்து கத்தாழையில் இருந்து மட்டும்தான் தீப்புண்ணுக்கு மருந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் தேவையில்லை, நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணீங்கன்னாவே அது ஒரு 10-15 நிமிஷத்தில் எரிச்சல் குறைஞ்சிரும். இந்த கொப்பளமாகி மறுபடியும் சீ வர்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க நாகதாளின்னு சொல்லுவாங்க. பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அது பாம்பு மாதிரியே சில நேரத்தில் வளரும் கீழே, அதனால அது பார்த்தா சில பாம்புகள் வராது, சில பாம்புகள் அது மேலே ஏறி ஓடும். பட் இதெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி செடிகள்லாம் என்னன்னா நல்ல ஏர் பியூரிஃபையருங்க. நாசாவில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பிளான்ட்டுங்க. நாசாவில் சொல்றாங்க வாழ தகுதி இல்லாத இடம் உலகத்தில் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல அல்லது வீடை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பெட்ரூம்குள்ள இருக்கிற பெட்ரூம் தான் வாழ தகுதி இல்லாத இடம். அதனால தான் முன்னாடி சொல்லுவாங்க அட்டாச் ஃபேமிலி டிட்டாச்டு பாத்ரூம்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பாத்ரூம் உள்ள வந்துருச்சு, குடும்பங்கள் பெஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. என்னன்னாங்க, நீங்கள் பாத்ரூமையும் பூட்டி வச்சிடறோம், அதுக்குள்ள இருக்கிற பெட்ரூம்குள்ள தான் அந்த ஸ்மெல் போயிட்டே இருக்கும். ஏர் பியூரிஃபை ஆகிறதுக்கு வழியே இல்லை. அபார்ட்மெண்ட்ஸில் ஜன்னல் கூட இருக்கும், ஆனால் காற்று வெளியே போகாது. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட பாத்ரூமில் இருக்காது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மணி பிளான்ட் வைங்க, இல்லை ஒரு அரிக்கா பாம்பு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது இந்த ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லக்கூடிய நாகதாளி. என்னன்னாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாத்ரூம்குள்ளே தாராளமாக வைக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது, தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா தாராளமாக வளர்ந்துற போது. மணி பிளான்ட் தான் இருக்கிறதுலையே வந்து பாவப்பட்ட ஜென்மம், நல்ல ஜென்மம்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணீங்கனாலும் அது தலைஞ்சு வரும். நீங்கள் மண்ணு போட்டிங்கனாலும் வரும், மண்ணு போடாமல் அதை கட் பண்ணி ஒரு பாட்டில் தண்ணியில் மட்டும் போட்டு வச்சிங்கனாலும் வரும், தண்ணியில் வாடி போச்சுன்னு மறுபடியும் தண்ணி ஊற்றுனீங்கனாலும் வந்துடும். அதனால் தாராளமாக பாத்ரூமில் பெட்ரூமில் 4 செடிகளை தயவு செய்து வைங்கன்னு நான் சொல்லலை, நாசா சொல்கிறேன், நாசாவோட விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டுங்க தூதுவலை. தூதுவலை தெரியாதவங்களே இருக்க மாட்டேங்க. சளி இருக்குன்னா, நெஞ்சு சளி இருக்குன்னா முதல் வேலை இதுதான். நெக்ஸ்ட்டுங்க நிலவேம்பு. இது வந்து நிலவேம்பு இல்லை, இது சிறியானங்க. நிலவேம்பு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அது டிஃப்ரென்ஸ்க்காக நான் அதை வச்சிருக்கிறேங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. காய்ச்சல் வர அறிகுறி உங்களுக்கு தெரியும். வாய் லைட்டாக கசப்பாக இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்போ மேலே போங்க, மாடியிலையோ இல்லை எங்கே வச்சிருக்கீங்களோ போங்க, ஒரு 4 நிலவேம்பு தலையை எடுத்து போட்டு வாயில மென்னுக்குங்க.
அவ்வளோதான். அன்றைக்கி வந்து படுத்து தூங்கிருங்க, எதுவும் சாப்பிடாதீங்க, வேலை முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க. காய்ச்சலுக்கு வயிற்று எம்டி பண்ணுங்க, 4 இலையை பொறிச்சு சாப்பிடுங்க. அப்பயும் வர மாதிரி தான் அடுத்த நாள் ஒரு தடவை 4 இலையை சாப்பிடுங்க, காய்ச்சல் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். அதுக்காக இதே ஒரு 5-6 நாளைக்கு பண்ணாதீங்க, அதுக்கு மேலே இருந்தால் அடுத்து டாக்டர் பார்த்துருங்க. பட் ப்ரூவானுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ சொன்னாங்க ஐயா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லைன்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் நான் திட்டு வாங்கி சலிச்சு போயிட்டு இப்போலாம் அவங்க என்னை திட்டவே மாட்டாங்க. ஸோ காய்ச்சல் வந்தால் வெளியே போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு பெரிய மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் எனக்குலாம் எப்பவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது எல்லாமே வீட்டிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ நம்ம அப்பா என்ன பண்ணுறாங்களோ, தாத்தா என்ன பண்ணுறாங்களோ, 98 வயசுலேயும் அவர் இன்னமும் மட்டன் கொடுத்தா சாப்பிடுவார், கடிச்சு சாப்பிடுவார். நம்ம எத்தனை பேர், எனக்கே பல்லு கிடையாதுங்க, ஆனால் திட்டிகிட்டே இருப்பார். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க. நான் பெருசாக அதுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மருந்து சாப்பிட்டதோட சரியா இல்லையா, காய்ச்சல் சளியை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் வரவே போகிறது இல்லைங்க மேக்ஸிமம். அதை தாண்டி வயசானதுக்கு அப்புறம் ப்ரெஷர் சுகருக்குலாம் நீங்கள் அடுத்தது அது டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, அது என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சளிக்கு தூதுவளையும், காய்ச்சல் சளி வந்து தெரியுங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் க்யூர் ஆயிரும். மாத்திரை சாப்பிடலாம் 7 நாள் ஆகும். ஆனால் மற்றபடி தானாகவே குணமாகக்கூடியது தான் சளி. சளிக்கு இன்னும் மருந்தும் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. மேம் சாப்பிட்ற மாத்திரை எல்லாமே பெயின் அந்த வலியை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் மட்டும்தான வலியை, அதை குணப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க, வல்லாரக்கீரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, எங்கள் ஊர் சந்தையில், அது எந்த ஊர்னு சொல்லியிருக்கலாமே, பெரிய மணலி ஜேடர்பாளையம் சந்தையிலலாம் வல்லாரன்னு ஒன்று விற்கிறாங்க. அது வல்லாரையே கிடையாது, அது ஆர்னமெண்டல் பிளான்ட். அது இதே மாதிரி இருக்கும். நான் சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. நான் நாற்றுலாம் கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ சாப்பிட்டா யாருக்கும் ஒன்றும் ஆகுறது இல்லை. ரைட், ஓகே, சாப்பிட்ற பொருள் அவங்களை எடுத்துக்கிட்டாங்க. அதை கொண்டு போய் நட்டு அவங்க வந்து அந்த தப்பான செடியை வித்துட்டு இருக்காங்க. வல்லாரைங்கிறது இப்படி இருக்கும். பட் வல்லாரையில் 3-4 விதமான வல்லாரைகள் இருக்கு. பட் அவங்க விற்கிறது வல்லாரையே இல்லை. அது அவர்கிட்ட சொன்னாலும் அவர் ஒத்துக்கலாம், அவர் வயலில் வச்சிருக்கிறாரா விற்கிறாரு. ரைட், ஓகே, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேங்க. ஸோ நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக இருக்கட்டும், மக்களுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்த்திக்கலாங்க. அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் ஈஸியாக. ஒரு கத்தை 20 ரூபா 30 ரூபா, சின்ன கத்தை இருக்கு, இவ்வளோதான் இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, லெமன் கிராஸுங்க. கொசு வராமல் இருந்துக்கும், நல்ல வாசமாக இருக்கும். டீயில் கூட நிறைய பேர் லெமன் கிராஸ் போட்டு குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டுங்க, வெங்காயம். ரொம்ப ரொம்ப இதுவும் ஈஸியான கிராப்புங்க. அப்படியே வந்து வெங்காயத்தை ஊனி வச்சிங்கன்னா வந்துடும். இப்போ வெங்காயத்துக்கு விதைகளும் இருக்குது. வெங்காயத்தில் பூ வரும் இல்லைங்களா, விட்டிங்கன்னா விதையாக மாறிடும். அந்த விதைகளையும் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இல்லை ஒரு 3 மாதம் ஆன பழைய வெங்காயம், வேர் இருக்கணும், வேர் அரிஞ்சிருக்கக்கூடாது, வேர் கொஞ்சமாவது இருக்கணும். ஊனி வச்சிங்கன்னா 2.5 மாதம் 3 மாதத்தில் நீங்கள் பிடிங்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டுங்க, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டுங்க, பசலைக்கீரை. நெக்ஸ்ட்டுங்க, இதெல்லாம் ஆஃபீஸுங்க. இதெல்லாம் பழைய ஃபோட்டோஸ். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா வேறு மாதிரி மாறி இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா அக்வாஃபோனிக்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு நேச்சர் ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவோம். எல்லாமே ஆர்கானிக்காக மாறணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? நிறைய பேர் நினைப்போம். யாரெல்லாம் நினைக்கிறீங்க நான் இனிமேல் வந்து விஷமில்லாத காய்கறிகள் சாப்பிடணும், பாரம்பரிய உணவுகளை சாப்பிடணும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க, அப்படியே நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இனிமேல் நடந்து போங்க, கையில் துணி துவைங்க, அம்மியில் வேணுங்கிற மசாலா அரைச்சிக்கங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கணுங்க. ஆப்பிள் யாரெல்லாம் சாப்பிட்லாங்க? குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க, ஒரு 18 டிகிரி செல்சியஸில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இப்போ நாம் சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதுங்களா? ஆப்பிள் யார் சொன்னாங்க? தாராளமாக சாப்பிட்லாம். இப்போல்லாம் 16 டிகிரியில் இருக்கிற மாதிரி குளிருது, கரெக்டாக இல்லைங்களா? நாமளும் வந்து ஏசியில் தான் இருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த விஷயங்கள் பார்த்துங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதுங்க, கரெக்டுங்க. நம்ம வெளியே இருந்தால் சாப்பிடக்கூடாது, ஏசிக்குள்ளே இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம். ஸோ நேட்டிவிட்டி ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், அத்திப்பழம், இதுலலாம் பெருசாக மருந்தடிச்சிருக்க மாட்டாங்க, தாராளமாக சாப்பிட்லாம். ஆப்பிள், செரி, ஸ்ட்ராபெரி, கிவி, இதெல்லாம் தான் எங்கள் பாப்பா சாப்பிட்றதுங்க. இதில் எல்லாம் மருந்து இருக்கும், எனக்கும் தெரியும் தான். பட் அவங்க ஸ்கூலில் அதான் சாப்பிட்றாங்க, அதான் ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னால் இன்னமும் தெரியாது. என்ன சப்போட்டா எப்படி இருக்குங்க, சப்போட்டா இல்லை, இது கிவி அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ராபெரி, செரி, என்னென்னமோ இருக்குதுங்க. மங்குஸ்தான், ரங்கூட்டான், பேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் இருங்க இன்னொன்று டிராகன் ஃப்ரூட்டு. இதுதான் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒவ்வொரு நாள் போகிறது. இது எல்லாத்துலேயும் கம்பல்சரி மருந்துகள் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கொய்யாம்பழம் மருந்து கிடையாது, சீத்தாப்பழத்தில் மருந்து கிடையாது. சீத்தாப்பழத்துக்கு கூட மருந்து அடிக்கிற, சப்போட்டாலாம் எல்லாத்துலேயும் இப்போ, பட் ரொம்ப ரொம்ப மினிமம். ஸோ தாராளமாக அந்த மாதிரி வெரைட்டிஸை சாப்பிட்லாம். பட் இது எதுக்காக சொல்ல வந்தோம்னாங்க, ஆப்பிள் எல்லாமே அந்தந்த கிளைமேட்டில் கட் பண்ணி மறுபடியும் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கடைகளுக்கு வருதுங்க. சீசனை தவிர மற்ற சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன, கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணால் எடுத்தால் உடனே 4 மணி நேரம் 6 மணி நேரத்தில் கன்சியூம் பண்ணிடணும். பட் கடையில் எடுத்து அடுக்குனாங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆயிரும். ஸோ கெட்டு போயிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த காய்கறிகள் என்ன பண்ணலாங்க, ஒரு நேச்சர் ஃப்ரிட்ஜ்னு ஒன்று பண்ணலாங்க. 2 மண் தொட்டி, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, 2க்கு நடுவில் மண்ணை போட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சுருங்க. அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தாராளமாக காய்கறிகள், கீரைகளை போடலாம். கீரைகளே 3லேருந்து 4 நாளைக்கு வாடாது, காய்கறிகளும் ஒரு 6 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்லேயும் அதை விட வச்சிருக்க போதில், ஃப்ரிட்ஜிலலாம் கொத்தமல்லி தரலாம் 4-5 நாளைக்கு வச்சிருந்தீங்கன்னா அழுகி போயிடும்.
இதில் அழுகி போகாதுங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குங்க, குஜராத்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. இதில் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை. அடுத்த தடவை இம்போர்ட் பண்ணுறப்ப சேர்த்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வருதுங்க. இந்த மாதிரி மண்ணிலேயே ஃப்ரிட்ஜ் செஞ்சிருக்காங்க. கரண்ட் ஒன்றும் வேணும், தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். தண்ணியும் நீங்கள் சில்லுன்னு பிடிச்சிக்கலாம். காய்கறிகளையும் உள்ள 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஜிலு ஜிலுனே இருக்குங்க. ஸோ அந்த மண்ணில் செஞ்ச ஃப்ரிட்ஜ் வேணுனாலும் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, இது என்னுடைய ஆஃபீஸோட நம்பருங்க. 73 73 73 22 36 அல்லது 37 கூட கடைசியில் போட்டுக்கலாம். இந்த ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கணும், எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, வருமானு தெரியலன்னா உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டு கோயம்புத்தூர் அவினாஷ் ரோடு லட்சுமி மில் சிக்னல்லையே, சிக்னல் பஸ் விட்டு இறங்கினீங்கன்னா பின்னாடி ஆஃபீஸ். அதில் மேலே போனீங்கன்னா மாதிரி தோட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் எல்லா காய்கறிகள் கீரைகள் எல்லாமே இருக்குது. 7373732236. இதுக்கு அவங்க கூப்பிட்டு கேட்டு போங்க. லீவ் நாளில் போயிடாதீங்க, மற்ற நாளில் போயிடாதீங்க. கூப்பிட்டு கேட்டு மாடி வந்து பார்க்கலாமான்னு கேட்டு தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாங்க. இன்னும் நிகழ்ச்சி இருக்குங்க, எல்லாம் எந்திரிச்சு தாங்க இருக்குது. கேள்வி நேரம் இருக்குது. நீங்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கலாங்க. ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, கேள்வி மட்டும்தான் கேட்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு விதை கொடுப்பாங்க, அப்படியே உட்காந்துருங்க. புக்ஸ் கொடுப்போம். சரிங்களா? என்னோட பர்சனல் நம்பர் வேணும், யாராவது கார்டன் செட்டப் பண்ணணும், இல்லை பசுமை குடில் போடணும், நிழல் குடில் போடணும், இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், இல்லை நான் ஒரு ஆர்கானிக் ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இல்லை இதுக்கான பொருட்கள் விற்கலான் இருக்கிறேன்னா தனியாக பாருங்க. பர்சனல் நம்பர்ஸ் கொடுக்குறேன், தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? www.bioblooms.com வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். எப்படி செடி வளர்த்தணும், இப்படி பூச்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? 73 73 73 22 36 அல்லது 37 நம்பரில் கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு 4-5 பேர் மட்டும் கேட்டால் போதுங்க. டைம் இல்லாத தேனியை பற்றி ஒருத்தர் பேசுவார், அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தம்பி அந்த மைக் ரெடி ஆயிடுச்சு, கேளுங்க. கேள்வி எதாவது இருக்குங்களா? ஐயா பேர் சொல்லிட்டு ஊர் சொல்லிட்டு. ஹலோ, நான் அக்ரி பெரியசாமி. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்டுங்கிறீங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கத்திரிக்காய் தான். கேன் பி அவாய்ட் இட்? கேன் யூ லீவ் வித் தட்? ஐயா மரபணு மாற்றப்பட்ட கத்திரி தடவை என்ன நடைமுறைக்கு வரல, தடை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அது வீரியறாங்க ஒட்டுறாங்க, வீரியறாங்க எப்பவுமே இருக்கு. மரபணு மாற்றப்பட்டது அரசாங்கத்தில் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை காட்டன் இருக்கு, பிடி காட்டன் இருக்கு, ஒன்று கத்திரி வெள்ளை. இயற்கை சரி, இயற்கை விவசாயம் என்றால் என்ன, விஷமில்லா உணவு என்றால் என்ன? அந்த இயற்கை விவசாயம்னா என்ன, வேறங்க சார், விஷமில்லா உணவுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இந்த இயற்கை விவசாயங்கிறது என்னன்னாங்க, இப்போ ஒரு செடிக்கு வந்து எனக்கு ஒரு தலை சத்து பத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் மாட்டோடைய சாணத்தை காய வச்சு எருவாக்கி மாற்றி போட்டேன்னா வந்துடும். ஸோ அது இயற்கை விவசாயம், இயற்கையான வழிகளில் செய்யக்கூடியது. இதுக்கு பதிலாக நான் ஒரு என்பிகே அல்லது ஒரு நைட்ரஜனை கொண்டாந்து யூரியாவை கொண்டாந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது செயற்கை விவசாயம். நாம் வந்து செயற்கையாக மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்குறோம், அது ஒன்றுங்க. அடுத்தது விஷமில்லாத காய்கறிகள், விஷமில்லாத உணவுன்னு சொல்ல, ஏன்னா விஷமில்லாத உணவுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இன்னைக்கு எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உண்டு, அதில் விஷத்தன்மை இருக்கும், பட் டாலரண்ட், ஓகே இது பரவாயில்ல, மனுஷன் வந்து உடனே சாக மாட்டான், பசியில் உடனே சாக மாட்டான். ஸோ அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு உணவு கிடைக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்து போவாங்கிற மாதிரி தான். ஸோ விஷமில்லாத உணவுகள் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு, எல்லாம் வெளியே. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட வெளியே போய் சாப்பிட்றது விரும்புகிறோம். இதில் வந்து விஷமில்லாத உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது கஷ்டம். நீங்கள் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது, இந்த உணவையே வந்து திருப்பி சூடு பண்ணி சாப்பிட்றது, அது நிறைய காரணங்களால விஷமாக மாறும். இது பெரிய சப்ஜெக்ட், நம்ம இதை அடுத்து வேற ஃபோரமில் தான் டிஸ்கஸ் பண்ணணுங்க. எதுக்கு? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதான் சார் அவ்வளோ நேரம் பேசினாரு. இல்லை இயற்கை விவசாயத்தை பற்றி தானே பேசினாரு. சரி அடுத்தது யாரை கேளுங்க. அடுத்தது
கேள்வி இருந்தால முடிச்சிடலாங்களா? பேர் சொல்லிட்டு தனியாக பேசுவோம். சீத்தாப்பழம், மாதுளம்பழம் எல்லாம் சீத்தாப்பழம், மாதுளை இதெல்லாம் வந்து அணில் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. பூ பிஞ்செல்லாம் வரும்போதே எல்லாம் கடிச்சு நாசம் பண்ணி, அதுக்கு என்ன? இந்த அணில் தொந்தரவு, எலி தொந்தரவுலாம் இருக்கும். இயற்கையோட விதிமுறையே என்னன்னா, மனுஷனுக்காக மட்டும் சாப்பாடு படைக்கப்படல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் படைக்கப்பட்டிருக்குங்கிறது இயற்கை விவசாயத்தோட தத்துவமேங்க. ஆனால் இது கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்கானிக்காக கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள்ங்க. ஆனால் சில வலைகள் இருக்கு, நைலான் வலைகள் மாதிரி போடலாம். பட் அதையும் அணில் கடிக்க தான் செய்யுங்க சில நேரங்களில். அது பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வாசத்துக்கு ஒரு 5-6 நாளைக்கு வராமல் இருக்கும். அது ஒன்று. புகையிலை இருக்கு இல்லைங்களா, புகையிலையை வந்து தண்ணியில் ஒரு நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா இந்த எலி, அணில், பெருக்கால்லாம் ஒரு வார காலத்துக்கு வராமல் இருக்கும். மறுபடியும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பழக்கத்தை கொண்டு வரலாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்கவுங்க இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் மனோகர் வந்து அவங்கவுங்க இடத்துலயே வந்து விதை கொடுப்பாரு. தயவுசெய்து அவர் வீட்டில் தயார் பண்ணி பேக்கெட் பண்ணி விடிய உட்காந்து போட்டு கொண்டு வந்திருக்காரு. கூச்சல் போட வேண்டாம். அவங்க இடத்துலேயே கொண்டு வந்து கொடுப்பாருங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பேக்கெட் கொடுப்பாருங்க. நான் அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து விதை கொடுப்பாரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டலாங்க. இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு விதையை வந்து பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்து அது ஃப்ரீயாக கொடுத்து. நேற்று நைட்டு 10 மணிக்கு பேசினார். ஒவ்வொரு விதையும் போட்டு பேக்கெட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அவரே வீட்டில் உட்காந்து பேக்கெட் பண்ணி இன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் அவங்க அட்லீஸ்ட் வீட்டுக்கு இந்த பயிற்சி முடிச்சுட்டு போய் அவங்க இந்த வேலையை துவங்கணும், அவங்க கேட்டுட்டு போயிடக்கூடாது, செயலில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய முயற்சியில் அவர் இந்த விதையை கொடுக்குறாரு. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வேறு அதாவது இது வந்து முழுக்க வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த biolooms.com அந்த நம்பர்லேயே நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்தது ஒரு இருக்காரு, அதை முடிச்சுக்கிறேங்க. சரிங்களா? ஆல்போல் படர்ந்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சூழ்ந்து வாழையடி வாழையாக மேலும் சந்தனமும் மல்லிகையும் மனம் பரப்பி சான்றோரும் மான்றோரும் வந்து மலர் பூ தூவி உங்கள் வீட்டில் அமைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தோட்டமும் ரொம்ப சிறப்பாக வரணும். நல்ல தோட்டங்களை சொல்லுங்க. பசுமை விகடன் புக்கில் தாராளமாக ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க. சரிங்களா? நன்றிங்க, வணக்கம். நல்லா மங்கள வாழ்த்து சொல்லியே முடிச்சுட்டாரு. அடுத்தது தேனீ வளர்ப்பு. அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தேன் பொட்டி கொண்டு வந்தார். ஏசி காரில் வந்து எதாவது மிஸ் ஆகிட்டா வம்புன்ட்டு அவர் வந்து தேனீ வளர்ப்பு பற்றி பேசுவார். திருச்செங்கோடு நடேசன், இவர் ஒரு போராளி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அவர் காய்கறிகள் பற்றி உங்களோட தகவல் சொல்லியிருந்தாருங்க. இந்த காய்கறிகள் வந்து உருவாக்குறதுக்கு உண்டான விதைகள் வர்றதே நமக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதில் வந்து தேனீ வளர்ப்புங்கிறது ஒரு அங்கம். தேனீக்கள் இருந்தால்தான் இந்த விதைகள்லாம் உற்பத்தி ஆகும். காய்கறிகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாக கிடைக்கும். தேனீ வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து அடுக்கு தேன் சொல்லுவாங்க. கொம்பு தேன் இருக்குது, கொசு தேன் இருக்குது, மலந்தேன் இருக்குது, அப்புறம் கதண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இதில் இந்த பக்கம் வந்து கதண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து கோதுமை குளவின்னு ஏதோ சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து நாம் வீட்டில் வளர்த்துறது வந்து இது அடுக்கு தேன் மட்டும்தான் பெட்டியில் வளர்த்தலாம். அந்த தேன் வந்து நம்ம மகரந்த சேர்க்கைக்கு இந்த வந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதில் வந்து நம்ம பெட்டியில் வளர்த்துறதுனால வந்து நமக்கும் வந்து தேன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன தேனீ வகையில் வந்து நாம் வளர்க்கக்கூடியது அடுக்கு தேன் மட்டும்தான். கொம்பு தேன் வந்து கிளையில் இருக்கும். கொசு தேன் பார்த்திங்கன்னா ஏதாவது மர இடுக்கு இந்த மாதிரி கல்கட்டு சந்தில் இதுலாம் இருக்கும். கதண்டுங்கிறது வந்து பெரிய பாறை குகையில் இருக்கும். மலந்தேனும் இந்த மாதிரி தான் இருக்குங்க பெரிய இதில். அதெல்லாம் நாம் வந்து கையாளுறது ரொம்ப கொஞ்சம் சிரமம், விஷத்தன்மை வாய்ந்தது. ஆனால் வந்து அடுக்கு தேன் அப்படி இல்லை. அடுக்கு தேன் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது வந்து அடுக்கு தேன் கடிக்கிறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லா புக்லேயுமே எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம தேனீ வளர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பகுதியில் பின்பகுதியில் வளர்த்தலாம், மாடியில் வளர்த்தலாம், எங்கே வேணாலும் நீங்கள் பெட்டி வச்சு வளர்த்தலாம். இதுவும் தோட்டக்கலை சார்பாக தராங்க. அந்த மேடம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தோட்டக்கலையில் வந்து இப்போ தேனீ பெட்டி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே நீங்கள் தோட்டக்கலையில் வந்து தேனீ பெட்டி வாங்கிக்கலாம். போன ஆண்டு கூட தேனீ பெட்டி கொடுத்தாங்க. அதனால் அது வீட்டில் வளர்த்துறது ரொம்ப எளிதாக இருக்கும். நீங்கள் வந்து தேன் வந்து மிகவும் ஆரோக்கியமானது. இது வந்து சுகர் பேஷண்ட்டு கூட இந்த நம்ம இயற்கையான தேனை சாப்பிட்லாம். இதில் இல்லைங்க, அதில்
இல்லை இந்த ஆண்டும் தர்றாங்க, நீங்கள் எழுதி வைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி எப்படி அது வளர்த்துறதுன்னு நான் சொல்ல இது பண்ணுறேன். அதில் வந்து 2 பெட்டி இருக்கும். கீழ்ப்பகுதி இருக்கிற பெட்டி வந்து பாட்டம், மேலே இருக்கிறது சூப்பரு. இதில் வந்து மேல் பகுதியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம தேன் எடுக்க பயன்படுத்துவோம். கீழே இருக்கிறது அதனுடைய இனவிருத்திக்காகவும் அதனுடைய குஞ்சு பறிப்பறதுக்காக அதை நம்ம அதை விட்டுருவோம். இதில் பிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனி இருக்குது, ராணி தேனின்னு இருக்குது, அப்புறம் ஆண் தேனின்னு இருக்குது. நாம் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ராணி தேனியை மட்டும் நம்ம பிடிச்சிட்டா மற்ற எல்லா தேனியுமே நம்ம பின்னாடி வந்துடும். இப்போ ஒரு ராணி தேனி வந்து என் கையில் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மற்ற தேனி எல்லாமே எங்கிட்ட கிட்ட வந்துடும். எதுவுமே வந்து நம்ம கடிக்காது. அந்த தேனி வந்து நம்ம ராணி தேனி மட்டும் பிடிக்கணும். ராணி தேனி எப்படி இருக்குன்னா, எல்லா தேனியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸில். ராணி தேனி பார்த்தீங்கன்னா எல்லா தேனியை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கேன். நாம் அந்த தேனியை மட்டும் பார்த்து எடுத்துட்டோம்னா மற்ற தேனியெல்லாம் நம்மளோட வந்துடும். அதை நம்ம பெட்டியில் வளர்க்குறதுக்கு என்ன உத்தியை கையாளணும்னா, நாம் அந்த தேன் இருந்த இடத்துல அதனுடைய தேனீக்களினுடைய அடுக்கில் இருக்கிற அந்த குஞ்சு விட எடுத்து நம்ம பெட்டியில் வந்து ஒரு பொதுவாக சொல்லப்போனால் நம்ம பகுதியில் கிடைக்கிற வாழைநாரை வச்சு அந்த ஃப்ரேமில் கட்டிடணும். அந்த ஃப்ரேமில் கட்டிட்டு இந்த ராணி தேனி எடுத்து அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா தேனீக்களுமே அதில் போய் உள்ளே வந்துடும். அதை அதே பகுதியில் வச்சுட்டு இரவு நேரத்தில், இப்போ ஒரு சார் சொன்னார் என்னை எடுத்துகிட்டு வர சொல்லி, ஆனால் அதை எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸ் வரதுனால எடுத்து வரல. இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே நான் காமிச்சிருப்பேன். திருச்செங்கோட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ நான் பெட்டியோடு எடுத்துகிட்டு வந்து எல்லாமே காமிச்சோம். நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் எங்கள் தோட்டத்தில் இருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். இது 9442 944 22 40 197ங்க. நடேசன், திருச்செங்கோடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேனி பிடிச்சி வச்ச பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே இருந்துக்கும். ஒன்றும் பெருசாக இது இருக்காது. ஆனால் அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த டைம் வந்து கீழே ஏதாவது எறும்பு இந்த மாதிரி ஏறாத பாரு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும். அந்த முதல் ஒரு 2-3 நாள். அதுக்கு மேலே வந்து அதனுடைய வேலையை அதே தானாக செஞ்சுக்கும். கேட்கலீங்களா? தேனி இப்போ கேட்குதுங்களா? ஃபோன் நம்பருங்களா? 944 22 40 197ங்க. அந்த நாம் எடுத்து சிட் பண்ணி நம்ம இடத்துல வைக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன வசதிக்காக சொல்கிறேன், கீழே ஏதாவது தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு பகுதியை ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஒரு பைப்போ அல்லது ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் தேனி பெட்டி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே அது தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதில் வந்து எறும்பு, இந்த மாதிரி பல்லி, உடக்கான் இதெல்லாம் வந்து போய் அந்த தேனி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பகுதி அமைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எந்த இடத்துல வேணாலும் வளர்த்தலாம். வீட்டு பகுதியில் அல்லது வீட்டு பின்பகுதியில், தோட்டத்தில், எல்லா பகுதியிலையுமே அந்த தேனி வளர்ப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதம் அல்லது 2 மாதத்து அளவில் தேனி வந்து ஓரளவுக்கு அதனுடைய வேலையினாலே வந்து ஓரளவுக்கு தேன் எடுத்து வச்சிடும் ஃப்ரேமில். இதுக்கு பிறகு தேன் எடுக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு கீழே இருக்கிற நம்ம பாட்டம் பாக்ஸை வந்து நம்ம எப்பவுமே அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனுடைய உணவுக்கும் வச்சுக்க, அதில் மகரந்தம் இருக்கும், தேனும் இருக்கும், அதனுடைய முட்டையிட்டு அதில் குஞ்சு பொரிக்கும். மேல் பகுதியில் இருந்து அது மேலே இருக்க சூப்பரில் வந்து எப்போவுமே தேன் மட்டும்தான் வைக்கும். அந்த தேனை என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும், நல்லா வெள்ளையாக கண்ணாடி மாதிரி இருக்குது, சீல்டு பண்ணிடும். சீல்டு பண்ண பிறகு அந்த ஃப்ரேம் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அந்த தேனீகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை நம்ம எதுவும் தொந்தரவு பண்ணலைன்னா நம்மளை எதுவும் கடிக்காது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வாயில் ஏர் மூலிமா கொஞ்சம் ஊதி நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, ஒரு தென்னநார் கழிவை வச்சு லைட்டாக புகை போட்டு லேசாக இது பண்ணோம்னா அந்த இதை சுமக்காக கீழே இறங்கிடும். அதை எடுத்த பிறகு அந்த சீல்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் அதில் வந்து தேனை வெளியே எடுத்துடலாம். அந்த எக்ஸ்ட்ராக்டோடையே சுற்றும் போது தேன் வெளியே வந்துடும். அதில் இருக்க ஏடு அப்படியே இருக்கும், அது எதுவுமே தொந்தரவாக இருக்காது. அதை அப்படியே எடுத்து மறுபடியும் வச்சுட்டா தொடர்ந்து தேனியில் எதுவும் சாகாதுங்க. தேனி வந்து தேன் நம்ம வந்து அந்த கீழ் ஃப்ரேமுக்கு இறக்கி விட்ருவோம். மேல் சூப்பரில் இருக்கும், அந்த ஃப்ரேமை மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துருவோம். அப்போ வந்து தேனி ஈயெல்லாம் வந்து கீழே இறங்கிடும். நம்ம ஈக்கு வந்து நம்ம எந்த வகையிலையும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அதை நம்ம எடுக்கும்போது என்னென்னா, நாம் ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணலைன்னா அதை நம்ம எப்போவுமே கொட்டாது. ஆனால் ஒரு ஈ கொட்டிடுச்சுன்னா
அந்த சுமல் வச்சு மற்ற ஈயும் கொட்ட வரும். மேக்சிமம் வந்து அடுக்கு தேனி வந்து கொட்டாது. அது எந்த டைமில் கொட்டுன்னு கேட்டிங்கன்னா ராணி முட்டையிட்டு இருக்கப்போ கொட்டும். ஏன்னா அந்த ராணிங்கிறது வந்து அந்த அந்த முட்டை பருவத்தில் வந்து தன்னுடைய கூட்டை வந்து பிரித்து விடும். அது வந்து அப்போ நம்ம எப்படி நம்ம சின்ன குழந்தை பாதுகாக்கிறோமோ, நம்ம வீட்டில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. வெளியே ரெக்கையை விரிச்சிட்டு வெளியே யார் வராங்க என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் கொஞ்சம் அதனுடைய ஃபோர்ஸ் வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து தன்னுடைய கூண்டை வந்து 2 பக்கமாக இனவர்த்தி பண்ணும். அது எப்போ பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தேன் நல்லா ஃபீல் வழியே இதான பிறகு அது வந்து கூட்டை வந்து 2ஆ 3ஆ வந்து பிரித்து விடும். அதையும் நாம் என்ன செய்யலான்னா, நாம் வந்து தேனீயில் வந்து நம்ம அதிகமாக வளர்த்தணும்னு ஆசைப்படும் போது இன்னொரு பெட்டி எடுத்து அந்த தேன் முட்டை எடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து இன்னொரு 4 ஃப்ரேம் சப்போர்ட்டுக்கு எடுத்து நாம் இருந்த பகுதியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தனை கொண்டு போய் இரவு நேரத்தில் தான் இதை பண்ணணும். வச்சுட்டு காலையில் வந்து நாம் அந்த பகுதி வெளியே போகிற என்ட்ரன்ஸ் பகுதி வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அது வரையில் நைட்டு அதை லாக் பண்ணி வச்சுட்டு விட்டிங்கன்னா அங்கே ஒரு பெட்டி அதே உருவாயிரும். அங்கே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு பக்கத்துலேயே எடுத்தாந்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல அந்த இடத்துல பிரிச்சிங்கன்னா இதில் இருக்காது எல்லாமே அந்த கூண்டுக்கே போயிடும். ஒரு மாதம் வச்சுட்டு மறுபடியும் அதை அந்த குயின் செல் பெருச்சு அதான் ராணி பெருச்சு வெளியே வந்த பிறகு அந்த இதில் வந்து தனியாக ஒரு செல் உருவாகிடும். அது தனி தேனி பெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டியாக பிரித்து வச்சுக்கலாம். அந்த ராணி முட்டை இருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தொந்தரவு கொடுக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணணும். அந்த டைம் 1-2 கடிக்கும். அதனால் அந்த தேனி கடிச்சதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் எழுதியிருக்கிறதுலாம் கேன்சர் இருக்கிறீங்க மற்றவங்களுக்குலாம் வந்து டெய்லி 1 கொட்டு 2 கொட்டு இவங்களே அதை வந்து இது பண்ணுறாங்க. அதனுடைய இது வந்து அவ்வளோ உடல் ஆரோக்கியம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ ஒரு 7-8 பெட்டி மேலே வளர்த்துனேங்க. நான் 9th 10th படிக்கிறதுலேருந்தே தேனி வளர்த்துறதுல ரொம்ப ஆர்வம். எங்கே கிணத்துல இருந்தாலும் சரி. ஆனால் அது வந்து கல்கட்டு இந்த மாதிரி இப்போ இதில் தான் இருக்கேன். அங்கே போய் நம்ம எடுத்துகிட்டு அந்த ராணியை மட்டும் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம்னா அந்த பகுதியில் நைட் வரையில் வச்சுருக்கணும். இரவு வந்து எல்லாமே அதில் பெட்டியில் உள்ளே வந்துடும். அந்த ராணி இருக்கிறதுனால வேலைக்கு போனது எல்லாமே. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து நம்ம இடத்துல வச்சு ஷிஃப்ட் பண்ணிடுறோம். காலையில் மட்டும் கொஞ்சம் நம்ம அதை ஏர்லியாக திறந்து விடக்கூடாது. ஒரு 5:30 மணி 6 மணி ரேஞ்சில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு அதனுடைய மறுபடியும் போயிட்டு நம்ம இடத்துக்கே வந்துடும். இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இல்லை வேறு எதாவது டீட்டெயில் வேணால் சொன்னால் சொல்லலாம். பெட்டி நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க, வெளியே கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு பக்கம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையில் விற்கிறாங்க. அது ஈயோடவே கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த இது பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் வெளியே தோட்டக்கலைத்துறையில் தர்றாங்க இப்போ பெட்டி. அது ஃப்ரீயாக தான் தராங்க, காஸ்ட்டு கிடையாதுங்க, பணம் இல்லை. நீங்கள் தோட்டக்கலைத்துறை அணுகி வாங்கிக்கலாம் பெட்டி. அல்லது தனியாக நிறைய பேர் வந்து இப்போ வெளியே பெட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையில் பெட்டி இருக்குது. அதில் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லாத நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்தீங்கன்னா வேணால் நாங்கள் ஏதாவது வெளியே ஆள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு பெட்டிக்காக வரமாட்டாங்க. அந்த என்னங்க முருங்கைத்தோப்பில் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். முருங்கைத்தோப்பில் ரொம்ப நல்லது. எல்லா செடியிலும் பூ இருக்க செடியில் பூரா தேன் இருக்குங்க. அந்த தேன் வந்து அது தாராளமாக அதை பயன்படுத்தணும். அதுக்காக வந்து நமக்கு விவசாயத்துக்கு வந்து தேனி வந்து ஒரு சிறந்த நண்பன். தேனியினால தான் வந்து விவசாயம் டெவலப் ஆகும். நிறையா நீங்கள் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் இதிலலாம் விவசாயத்துக்கு தேனி இல்லாத காலத்தில் விவசாயம் கண்டிப்பாக இருக்காதுங்க. தேனி இருந்தால் மட்டும்தான் விவசாயம் இருக்கும். தேனியை நாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா விவசாயம் இருக்காது. ஏதாவது தேனி சம்மந்தமாக இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கொஞ்சம் இருங்க ஐயா, முடிய போகுது ஐயா. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவருடைய நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. தேனி சம்மந்தமான ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நடேசன் திருச்செங்கோட்டில் இருக்கார். நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது வந்து கொஞ்சம் இருங்க. இப்போ அனைவருக்குமே உணவு ஏற்பாடு பண்ணியிருக்குது நம்ம இந்த அரங்கில். அதற்கு முன்பாக நீங்கள் தயவுசெய்து வந்து கீழே வந்து ஆனந்த விகடனுடைய புத்தக கண்காட்சி கீழே போட்டிருக்கோம். அந்த புத்தக கண்காட்சி பாருங்கள். நம்ம பசுமை நாமக்கல் அப்படிங்கிற இயக்கத்துடைய நோக்கம் என்னென்னா, நம்ம மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முழு நோக்கத்தில் நமது இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் தலைவராகவும், நமது சிவபிரகாஷ் ஐயா பொருளாளராகவும் நான் செயலராக இருக்கிறோம். இதில் நிறைய பேரை நாங்கள் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர்னாச்சு இதில் மெம்பராக சேரணும். ஒரு மாவட்டம் ஃபுல்லாக நம்ம ஒரு 1000, அதாவது ஒரு 15000 பேர் இதில் ஈடுபடணும்
அதுக்கு கிராமத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10 பேர் நம்ம இயக்கத்தில் சேரணும். அந்த ஊரில் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு போகணும். அதற்கு தொடர்ந்து பசுமை விகடன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பசுமை விகடன் வந்து தொடர்ந்து நமது ஒன்றிய அளவில் பயிற்சிகள் கொடுக்கலாம், வேறு சில பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணலாம். அதே போன்று இந்த காய்கறிகளில் உற்பத்தி பண்ணுறவங்களெல்லாம் நாங்கள் குழுவாக மாற்றிட்டு இருக்கிறோம். யார் யார் காய்கறிகள் இந்த மாவட்டத்தில் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தொகுப்பு குழுவாக உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கறது, அவங்கள வந்து கம்பெனியை ஆக்குறது, அவங்கள வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி உற்பத்தியாளர் நிறுவனமாக ஆக்கி அவங்களே உற்பத்தி பண்ணுற பொருளை பிற காய்கறிகள் சந்தையில் கொண்டு விற்பனை பண்ணுறதுக்கு விவசாயிகளே வியாபாரிகளாக மாறுவதற்கான என்னென்ன வழிகள் பண்ணலாங்கிறதையும் நாங்கள் அதுக்கான திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே கீழே பசுமை நாமக்கல் சார்பாக நர்சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா பிற இடத்துல போய் வாங்குறதோட இது வந்து கரெக்டான ரேட்டில் இருக்கும். எலுமிச்சை எல்லாமே இந்த கன்றுகள்லாம் எலுமிச்சை, சப்போட்டா, கொய்யா, ஏலிலைப்பாலை மரக்கன்றுகள்லாம் இருக்குது. விதைகள் வந்து அங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. நாட்டு விதைகள்லாம் 10 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பசுமை விகடனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வழிகாட்டிலாம் போட்டிருக்காங்க. ஆண்டு சந்தா அதே மாதிரி பசுமை விகடன் மாதம் 2 புக்கு வரும். அந்த புக்கில் நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு துவக்கம்தான். நீங்கள் படிக்க தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பசுமை விகடனில் நீங்கள் சந்தா நீங்கள் போடுறதுக்கு இங்கே பதிவு பண்ணலாம். வீட்டுக்கே உங்களுக்கு பத்திரிக்கை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பசுமை சார்பாக வந்து இந்த பேக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வெரி காஸ்ட்லி. அந்த பேக்கு நானே கோயம்புத்தூரில் போய் 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் 50 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். அந்த பேக்கெலாம் அங்கே எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்ககிட்டே நாங்கள் வாங்கி அந்த பேக்கெலாம் நாங்கள் அந்த இதில் காமிச்சாங்க பார்த்தீங்களா, வீட்டு காய்கறி தோட்டத்தில் எந்தெந்த மாதிரி பேக் இருக்குதுன்னு சொல்லி. அது 50 ரூபா, 60 ரூபா, 80 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காயற்பித்தில் இருக்கிற அந்த லிக்னைனை வந்து போக்க வச்சு அந்த அந்த ஒரு கேக்கு 5 கிலோன்னா அந்த 5 கிலோ தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 20 கிலோவாக மாறிடும். அந்த 20 கிலோவை நீங்கள் என்ன பிச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் தொட்டியில் போட்டுக்கலாம், கூட மண்புழு உரத்தை போட்டுக்கலாம். ஸோ மண்புழு உரமும் அதுவும் சேர்த்தி போட்டு நம்ம விதையை ஊனலாம். ஸோ இது வந்து நீங்கள் துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு வந்திருக்கின்ற பல பகுதிகளிலிருந்து எனக்கு என்னென்னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை வந்து அண்ணன் உருவாக்கிட்டார் நம்ம பழனிசாமி அண்ணன். போன வாரம் தான் பத்திரிக்கையில் வந்து விளம்பரம் வந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எனக்கு ஃபோன், ராமநாதபுரத்துலேருந்து, அதே மாதிரி விழுப்புரத்துலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, எங்கேருந்து நிறைய போடி, கம்பம், எங்கெங்கேயோ இருந்து ஃபோன். நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவுசெய்து இது வந்துங்க இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்ததுன்னா இங்கே வந்து 2000 பேர் 1000 பேர் வந்துடுவாங்கட்டு இருக்குது. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாத போயிடுங்க. அதனால் தயவுசெய்து நான் வந்து அவங்ககிட்டலாம் அவங்க மாவட்டத்தில் போடும்போது நீங்கள் கலந்துக்குங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்றுலாம் இப்போ அவர் சொன்னால் நல்லா தான் போச்சு. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் யாரையும் நான் கைதூக்கு சொல்கிறதில்ல, எப்பவுமே அந்த பழக்கம் வச்சுக்கிறதில்ல. நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வந்தவங்க மட்டும் கொஞ்சம் கைதூக்குனா ஒரு கணக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. சரி, சேலங்க, சரி, ஈரோடுங்க, சரி, கரூர், சரி, வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்களா? சேலம், திருச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. மதுரையில் இப்போ பசுமை விகடன் வீட்டுக்கே வந்துடுங்க, சந்தா இங்கே போட்டுக்கலாம். இந்த பசுமை நாமக்கல்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன நாங்கள் பண்ணுறோம், என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பசுமை நாமக்கல்லில் நோட்டீஸ் கீழே இருக்குது. அந்த நோட்டீஸ் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் எல்லாருமே. அதில் ராசிக்குரிய மரங்கள் நடுறோம், நாங்கள் நட்சத்திரத்துக்குரிய மரங்கள் நடுறோம். ஏன்னா அந்த மரம் வளர்ப்பை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக உங்கள் ஊரில் கோயில் இருக்கலாம், சிவன் கோயில் இருக்கலாம், பெருமாள் கோயில் இருக்கலாம், பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்கலாம். அந்த கோயில்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ராசிக்குரிய மரங்கள், நட்சத்திரத்துக்குரிய மரங்களை நட்டு வச்சு நீங்கள் பராமரிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஊரில் சீமைக்கருவேல முள் இருந்தால் தயவுசெய்து அகற்றத்துக்கான முயற்சி எடுங்க. நாங்கள் இப்போ வந்து செருக்கலையிலேருந்து வந்திருக்கிறாங்க, 10 விவசாயிகளுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம பசுமை நாமக்கல் சார்பாக நமது சத்தியமூர்த்தி ஐயா SMN பவுல்ட்ரி ஃபார்ம்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்க.
ஒரு 77 ஏக்கர், அந்த 77 ஏக்கர் இருக்கிற சீமக்கரு வளம் ஃபுல்லாக நாங்கள் அகற்றி கொடுத்தோம். ஸோ அந்த பசுமை நாமக்கல் மூலம் அதற்கு தலைமை நீதிபதியை வந்து நாங்கள் மாவட்டத்தினுடைய தலைமை நீதிபதி இளவழகன் ஐயா கூட்டிகிட்டு போய் துவக்கி வச்சு அந்த ஊரில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு சத்தியமூர்த்தி ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் அவங்க சொந்த காசு செலவு பண்ணி ஜேசிபி கிட்டாச்சிலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பகுதியில் எங்கெங்கே சீமக்கருவளை முள் இருக்குதோ அதை அகற்றுறதுக்கான முயற்சியில் தயவுசெய்து இறங்குங்க. நம்ம மண்ணை நேசிக்கிறதுக்கான வேலையை பண்ணுங்கள். நம்ம ஊரில் என்னென்ன காரியங்கள் பண்ணலாம், மரம் வைக்கிறதா இருக்கட்டும், காய்கறி உற்பத்தி பண்ணுறதா இருக்கட்டும், நஞ்சான உணவுகளை நம்ம சாப்பிட்டு இன்றைக்கி மருத்துவமனைக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நம்ம கொண்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் மாற்றக்கூடிய பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. இது வெளியிலேருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ நாம் இன்றையிலிருந்து நாம் பசுமை விகடனுடைய இந்த பயிற்சியிலிருந்து நாம் துவங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. அதற்கான கீழே வந்து எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. நீங்கள் போய் உடனே போய் வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கான பேக் இருக்குது, அதுக்கான மண்புழு உரம் இருக்குது, அதுக்கான இப்போ இந்த காயற்பித்து கேக் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு மண்ணே இல்லைன்னா கூட கவலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காயற்பித்து கேக்கை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் பிச்சு போட்டுடலாம், மண்புழு உரத்தை போடலாம், விதையை போடலாம், முளைக்கும். ஸோ முயற்சி பண்ண கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நஞ்சில்லாத உணவை நமது பாட்டன் நம்மாழ்வார் சொன்ன கதை, நம்மளுடைய சித்தாந்தத்தை நாம் செயல்படுத்துகின்ற பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். ஆகவே தயவுசெய்து அனைவருக்குமே நாமக்கல் மாவட்டத்தின் அன்றாட செய்திகள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாமக்கலின் முதல் இணையதள டிவியான King 24/7 யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.